இவன் தான் பிரான்ஸ். இவன் ரீச்சரோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்குவாட்ல இருந்தவன். அவனை லாங்ஸ்டன் ஒருத்தன் கடுமையா சித்திரவதை செஞ்சு 2 காலையும் உடைச்சி அவனை ஒரு ஸ்ட்ரக்சர்ல கட்டி ஹெலிகாப்டருக்குள்ள ஏத்தி அவன்கிட்ட உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தரேன், அந்த டிவைஸ் எங்க இருக்குன்னு கேக்குறான். நீ என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா இப்படி என்ன செஞ்சதுக்கு ஒரு நாள் நீ வருத்தப்படுவ, அந்த பிக் கை உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்றான். லாங்ஸ்டன் அவனை ஹெலிகாப்டர்ல இருந்து தூக்கி வெளியே போட சொல்றான். ஹெலிகாப்டர் கதவு மூடும் போது யாடா அந்த பிக் கை அப்படின்னு கேக்குறான். Big guy? Who the hell was he talking about? அர்கனாஸ்னு ஒரு ஊர்ல ரீச்சர் ஏடிஎம் நின்று பணம் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு லேடி பணம் எடுத்துட்டு இருக்காங்க. அவ ரொம்ப பதட்டமாவும் கையில ரத்த காயத்தோடும் இருக்கிறத ரீச்சர் பாக்குறான். அவனுக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்னு. ரீச்சர் அந்த லேடி கிட்ட, நீங்க திரும்பாம எனக்கு பதில் சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அந்த லெஃப்ட்ல நிக்கிற கார்ல உங்களை யாராவது மிரட்டுறாங்களான்னு கேக்குறான். ஆமா, என்னோட பையனை கடத்தி வச்சுட்டு என்கிட்ட பணம் கேக்குறாங்கன்னு ரீச்சர்கிட்ட சொன்னப்புறம் கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம வேகமா அங்க போய் அவனோட சட்டையை கையில சுத்தி அந்த கிளாஸை உடைச்சு அந்த திருடனை நாக் அவுட் பண்ணி அந்த பையனை காப்பாத்துறான். அவங்க அம்மாவை 911 கால் பண்ண சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்ததுக்கு அப்புறம் ரீச்சர் அவனோட அக்கௌண்ட்ல 2 டெபாசிட் வந்திருக்கத பாக்குறான். அது ஒரு கோட் மெசேஜ். முதல் டெபாசிட் $110, ரெண்டாவது $1030 இருக்கு. இது ரெண்டும் சேர்த்தா 110வது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டும் அவனோட டிஸ்ட்ரஸ் கோட் கால் 1030 குறிக்குது. பக்கத்துல இருக்க ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு அவன் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அந்த லேடி கிட்டே போனை வாங்கிட்டு இமிடியேட்டா நீலிக்கு கால் பண்றான். நீ எங்க இருந்தாலும் சீக்கிரமா நியூயார்க்கு வா, நம்மளோட யூனிட்ல இருந்த பிரான்ஸை கொன்னுட்டாங்கன்னு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணான். சில வருஷத்துக்கு முன்னாடி ரீச்சர் யூஎஸ் ஆர்மில 110 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்னு ஒன்று ஆரம்பிக்கிறான். இவனையும் சேர்த்து 8 பேரை வச்சு அந்த டீமை ஃபார்ம் பண்றான். அந்த டீம்ல இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க யாருக்கும் பெரிய அனுபவம் கிடையாது. ஆனா அந்த டீம்ல ஒருத்தனை தொட்டாலும் அத்தனை பேரும் வருவாங்க. அந்த டீம் 2 வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு பெரிய ட்ரக் பஸ்ட கண்டுபிடிச்சாங்க. கடைசியா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு மிலிட்டரி கர்னல் சம்பந்தப்பட்டதால ரீச்சரோட பாஸ் மேற்கொண்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண சொல்றான். ஆர்டரும் பாஸ் பண்றான். ஆனா ரீச்சருக்கு அதுல உடன்பாடு இல்ல. ரீச்சர் இந்த கேஸை நான் டிராப் பண்ண போறது இல்ல. இப்ப இந்த கேஸை நான் மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணா நம்ம மொத்த டீமையும் டீரேங்க் பண்ணலாம், இந்த டீமை டிசால்வ் பண்ணலாம், எல்லாரோட வேலையும் கூட போலாம், விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இப்பவே இந்த டீம்ல இருந்து வெளியே போறதா நீங்க கண்டிப்பா வெளியே போயிடலாம். அவங்களுக்கு உண்டான மரியாதையை நான் எப்பயுமே கொடுப்பேன், இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அப்படின்னு கதவை திறக்கிறான். டீச்சர் இவ்வளவு சொல்லியும் அந்த டீம்ல இருக்கவங்க யாருமே வெளியவே போகல. அன்னைக்கே மொத்த டீமும் களத்துல இறங்கி அந்த ட்ரக் டீமை மொத்தமா முடிச்சிடறானுங்க. முக்கியமான மிலிட்டரி ஆபீசர் கையங்களமா மாட்டிக்கிறாங்க. அதனால கோவப்பட்ட ரீச்சரோட பாஸ் இந்த டீம் என்னோட ஆர்டர் ரெஸ்பெக்ட் பண்ணாததால டீமை மொத்தமா டிசால்வ் பண்ண சொல்லிடுறான். எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஒரு பீர் அடிச்சுட்டு ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பிரிஞ்சாங்க. கதை பிரசன்ட் டேக்கு வருது. ரீச்சர் ஒரு கேஃபேல நீங்களே சந்திக்கிறான். பிரான்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காணாம போனதாகவும் நியூயார்க் போலீஸ் இந்த கேஸை அவன் விசாரிச்சுட்டு இருக்கதாகவும் அவனோட ஒய்ஃப் சொன்னதாக நீலி சொல்றான். அந்த கிரைம் ஸ்பாட் போட்டோவும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டையும் ரீச்சரும் நீலியும் பாக்குறாங்க. அப்ப ரீச்சர் பிரானை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அவனோட கால்களை இரும்பு தடியால் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை ஹெலிகாப்டர்ல இருந்து தூக்கி போட்டிருக்காங்கன்னு ரீச்சர் கண்டுபிடிக்கிறான். ரீச்சர் இதெல்லாம் எப்படி சொல்றான்னா, இந்த ஃபெரோஸ் ஆக்சைடு பவுடர் அடிப்பட்ட இடத்துல இருக்கிறதா ரிப்போர்ட் இருக்கு. இது ஒரு இரும்பு கம்பியோட ஒரு தாது பொருள். அதனாலதான் அவன் இரும்பு கம்பியால் அடிச்சதாக சொல்றான். அதுக்கப்புறம் அவன் வயிற்றுல எந்த விதமான உணவும் இல்ல, தண்ணி இல்ல, அதனால அவனை டார்ச்சர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவன் யூகிக்கிறான். அவனோட காயங்கள்லாம் பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 3000 அடியில இருந்தா தள்ளி விட்டு இருந்தா மட்டும்தான் இது மாதிரி காயங்களுக்கு சாத்தியம். அதனாலதான் அவன் ஹெலிகாப்டர்ல இருந்து தள்ளி விட்டுருப்பாங்கன்னு சொல்றான். பிரான்ஸ் ஆகத்துக்கு முன்னாடி நீலிக்கு நிறைய மெசேஜ் அனுப்பி அவளோட ஹெல்ப்பை கேட்டிருக்கான். ஆனா இவளுக்கு வேலை ஜாஸ்தி இருந்ததால அவனோட அர்ஜென்சியை புரிஞ்சுக்காம நீலி திருப்பி அவனுக்கு காலே பண்ணல. அப்பதான் நீலி என்கிட்ட ஹெல்ப் கேட்ட மாதிரி மத்த பசங்கள்ட்டையும் அவன் ஹெல்ப் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக எல்லாருக்கும் கால் பண்ண, யாருக்காலும் என்னால கனெக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்றா. நம்ம டீம்ல லோரின்னு ஒருத்தர் இருந்தாலே அவனுக்கு ஏன் கால் பண்ணலன்னு கேட்கும் போது லோரி 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதாக சொல்றா. ரீச்சர் கிட்ட எந்த கான்டாக்டும் இல்லாதால இந்த விஷயத்த அவனுக்கு சொல்ல முடியலன்னு நீலி சொல்றா. போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்குள்ள பிரான்ஸை கொன்னவனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா ரீச்சர். அதனால அங்கிருந்து பிரான்ஸ் ஒய்ஃபை பார்க்க கிளம்புனாங்க. அவங்க அந்த கேஃபே விட்டு வெளியே வரும்போது 2 பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அது யாருன்னு நம்மளுக்கு அப்ப தெரியல. பிரான்ஸோட ஒய்ஃபை மீட் பண்ணி ஆறுதல் சொல்றாங்க. அவளுக்கும் பிரான்ஸ் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சரியா தெரியல. அவளால எந்த டீடைல்ஸும் கொடுக்க முடியல. அவ 2 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வரும்போது இந்த வீடை மொத்தமா யாரோ கலைச்சு போட்டு போயிருக்காங்க, ஆனா எந்த பொருளும் திருட்டு போகலன்னு சொல்றா. கடைசியா பிரான்ஸோட ஆபீஸ் சாவிய ரீச்சர் கிட்ட கொடுக்குறா. ரீச்சரும் நீலியும் அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. அந்த இடமும் கலைஞ்சு கிடக்குது. அந்த இடம் கலைஞ்சு கிடக்கிறத பார்த்தப்புறம் சின்ன சின்ன பொருள் எல்லாம் உடஞ்சு கிடக்குது. சோ அவங்க ஏதோ சின்ன பொருளா தான் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க.
அப்போதான் நீலி போட்டோ ஃப்ரேம்ல அவங்க கடைசியா எடுத்த அந்த குரூப் போட்டோவை பாக்குறா. பிரான்ஸ் பண்ணி 2 சாவி கொடுக்குறா. அப்பதான் நீலி தற்செயலா ஆபீஸ் எதிரால ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறத பாக்குறா. அப்பதான் நீலி சொல்றா அவனோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வைக்கிறதுக்கு சேஃப் பிளேஸ் தேடி இருப்பா. இந்த ஆபீஸ் சேஃப் இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால ஆப்போசிட் இருக்க கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கலாம், அதோட சாவியா கூட இது இருக்கலாம்னு நீலி சொல்றா. நீலி போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போய் அந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போதே ரீச்சர் அந்த சாவியை எல்லா பாக்ஸ்லயும் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா பிரான்ஸுக்கு பெரிய பாக்ஸ் தான் தேவைப்பட்டிருக்கும். அதனால இருக்கிற எல்லா பெரிய பாக்ஸ்லயும் அவன் சாவியை போட்டு செக் பண்ண ஆரம்பிச்சான். ரீச்சர் ஒவ்வொரு வாட்டியும் சாவியை போட்டு செக் பண்ணும் போது அங்க ஒரு வயசான பாட்டி அவனை பார்த்து கத்துறா. அவன் சத்தம் போட ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா அவன் பொட்டியை கண்டுபிடிக்கிறதும் கரெக்டா இருந்தது. உள்ள இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வெளியே போனாங்க 2 பேரும். உள்ள போய் பார்த்தா நிறைய பில்ஸும் சில விளம்பரங்கள் ஒரு யூஎஸ்பி டிரைவும் கிடைக்குது. அந்த யூஎஸ்பி டிரைவ்ல என்ன இருக்குன்றதுக்காக அவங்க ரூமுக்கு கிளம்பி போனாங்க. அதே நேரத்துல ரீச்சர் அவங்கள ஒரு கருப்பு கார் ஃபாலோ பண்றத நோட் பண்றா. முகத்துல தழும்போட இருக்கிற ஒருத்த நீலியும் ரீச்சரும் அவங்க என்னென்ன பண்றாங்கன்றத யாருக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரீச்சர் நேரா ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்க ட்ரக்ஸ் விற்கிறவங்களை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் ஒரு துப்பாக்கியும் திருடிட்டு ட்ரக்ஸை ட்ரைனேஜ்லயும் பணத்தை சர்ச்சிலையும் கன்னை அவன் பாக்கெட்லயும் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ரீச்சரும் நீலியும் ஹோட்டலுக்குள்ள வராங்க. அப்ப அவங்க ரூம் கலைஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. ரூம் அப்படியே தேடி பார்க்கும்போது உள்ள ஒருத்தன் மறந்துகிட்டு இருக்கான். அவனை துப்பாக்கி முனையில ரீச்சர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அவனோட டீம் மெம்பரான டொனால்ட். நீலியோட மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நியூயார்க் அவன் கிளம்பி வந்ததாக சொல்றான். பென்ட்ரைவ் உள்ள இருக்கிற அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் எடுக்கிறா நீலி. மொத்தம் ஒரு 7 பேஜ் வருது. அதுல எந்த ஆர்டருமே இல்லாம நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர்ல ஆரியன் மவுண்ட், அசார் முகமது அப்படின்னு ஏஎம்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கு. அப்பதான் ரீச்சர் சொல்றான் இது எல்லா பேரும் ஒருத்தனை தான் குறிக்குது. அவன் தன்னோட பேரை மாத்திக்கலாம், ஆனா அவனோட கையெழுத்தை அவன் எந்த நேரத்திலையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் எல்லாமே அவன் ஏஎம் பேர்ல வச்சிருக்கிறான் அப்படின்னு ரீச்சர் சொல்றான். அதே நேரத்துல ஆரியன் மவுண்ட்ங்கிற பேர்ல ஒருத்தன் ஏர்போர்ட் கஸ்டம்ஸை கிளியர் பண்ணிட்டு அவனோட பாஸ்போர்ட்டை ரெஸ்ட் ரூம்ல எடுத்துக்கிட்டு போய் எரிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் சிட்டிக்குள்ள போயிட்டு 2 போலி பாஸ்போர்ட் வாங்கி அந்த போலி பாஸ்போர்ட் கொடுத்தவங்கள 2 பேரையும் கொண்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் மொத்த டீமும் கிளம்பி குயின்ஸ்ல இருக்கிற அவங்க டீம் மெம்பரான ஒருத்தனோட வீட்டுக்கு போறாங்க. அவன் பேர் ஸ்வான். உள்ள போனதுமே கெட்ட நாத்தம் அடிச்சது. அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே அவனோட நாய் இறந்து கிடக்கிறது. ஸ்வான் எப்பவுமே நாயை எப்படி சாகுபட மாட்டான். அவனுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவனால வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. மேபி அவன் செத்து இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ரீச்சர் சொல்றான். ஸ்பெஷல் யூனிட்ஸ் டீமை யாரோ குறி வச்சு எல்லாரையும் கொல்றாங்க. ஸ்பெஷல் யூனிட்ஸ் டீம் பால் ஆட்டினா என்ன நடக்கும்ன்றது நம்ம அவங்களுக்கு சொல்லுவோன்னு ரீச்சர் சொல்றான். ஸ்வானோட வீட்டுல இருந்து வெளியே கோவமா வரா ரீச்சர். இப்போ அவங்கள ஃபாலோ பண்ற அந்த கருப்பு காரை பாக்குறான். இருக்க எல்லா கோவத்தையும் ஒன்னு சேர்த்து அந்த காரை எட்டி உதைக்கிறான். கார்ல இருக்க ஏர் பேக் டிரைவர் முகத்துல அடிச்சு அவன் மூக்கு உடஞ்சி அவனை வெளியே இழுத்து போட்டு நாக் அவுட் பண்ணிடுறான் ரீச்சர். அதுக்கப்புறம் தான் அந்த டிரைவர் டீடைல்ஸை செக் பண்ணும் போது தான் தெரியுது அவன் ஒரு நியூயார்க் போலீஸ் டிடெக்டிவ் ரூசோன்னு. பிரான்ஸோட கொலையை விசாரிக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவன். அப்பதான் டொனால்ட் டே நீ கையும் கால் வச்சு கம்மு இருக்க மாட்டேடா, ஒரு போலீஸ் புக்கை உடைச்சிருக்க, இனிமேக்க நம்மள சுத்தி தேட ஆரம்பிச்சிருவாங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மொத்த டீமும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டான சான்சாஸ் ஒராசோ அவங்க 2 பேரையும் போன்ல கான்டாக்ட் பண்ணவே முடியல. அவங்க டைரக்டா அவங்க இருக்கிற இடமான அட்லாண்டிக் சிட்டிக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க. நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த காரை எங்கேயா விட்டுட்டு ரெண்டல் கார்ல தான் போய் ஆகணும்னு ரீச்சர் சொல்றான். ஏன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸரை அடிச்சதால நியூயார்க் ஃபுல்லா இந்த காரை ஃபிளாக் பண்ணிருப்பாங்க, நம்மளால சிட்டியை விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்றான். ஒரு ரெண்டல் கார் இருக்க போகும்போது தான் டிக்சன் ஒரு லேடியை பாக்குறாங்க. அவங்களும் ரீச்சரோட ஒன் ஆஃப் த டீம் மெம்பர். அவளும் நீலியோட மெசேஜை பார்த்துட்டு தான் பிரான்ஸுக்காக இங்க வந்திருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேக் ஐடியில அட்லாண்டிக் சிட்டிக்கு சான்சாஸையும் ஒராசையும் பார்க்க போறாங்க. அந்த முகத்துல தழும்போட இருக்கிற ஆளு இவங்க எங்கெல்லாம் போறாங்கன்ற எல்லா நடவடிக்கைகளையும் லாங்ஸ்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் எனக்கு பேக்கப்புக்கு ஆள் வேணும், இவன் ராட்சச மாதிரி இருக்கான், காரை ஒரு அடிதான் அடிச்சான், ஏர் பேக் வெளியே வந்து போலீஸ்காரனை நாக் அவுட் செஞ்சுட்டான், எனக்கு பேக்கப் கண்டிப்பா வேணும், என்னால ஒருத்தனால சமாளிக்க முடியாதுன்னு சொல்றான். நீ எத்தனை பேர் வேணா கூட்டிட்டு போடா, அவங்க மொத்த டீமும் ஒரே இடத்துல இருக்காங்க, உனக்கு இதான் கரெக்டான சான்ஸ், அவங்கள மொத்தமா முடிச்சு விட்டு எவ்வளவு காசு வேணா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோன்னு லாங்ஸ்டன் சொல்றான்.
அட்லாண்டிக் சிட்டில சான்ஜோஸ் ஒராசா இடத்துக்கு போறாங்க. அங்கேயும் மற்ற இடங்க மாதிரியே கலைஞ்சு போய் கிடக்கு. அப்பதான் நீலி சொல்றா, பார்த்ததுலயே ஸ்வேனோட வீடு மட்டும்தான் கலைக்காம இருந்தது அப்படின்னு ஒரு இன்ட்டு சொல்றா. அப்பதான் அவங்களோட கடைசியா எடுத்த குரூப் போட்டோவை டொனால்ட் அங்கே பார்க்கறான். ரீச்சர், டேய் என்னடா எல்லாரும் இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்ப என்கிட்ட மட்டும்தான் இந்த போட்டோ இல்லையான்னு கேட்கறான். அதுக்கு நீலி, செவருன்னு ஒன்று இருந்தாதான்டா போட்டோன்னு ஒன்று மாட்டுவ அப்படின்னு கிண்டல் பண்றான். அவ ரீச்சரை டீசெண்டா பரதேசின்னு சொல்றா. அப்புறம் ஒரு போட்டோ ஃப்ரேம்ல சான்சாஸும் ஒரு பொண்ணு இருக்கிறத ரீச்சர் பார்க்கறான். ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கானா கண்டிப்பா இந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கும். அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்றான். போட்டோ பேக்ரவுண்ட்ல அந்த பார் பேர் இருந்ததால அந்த பாருக்கு போறாங்க எல்லாரும். டிக்சனும் டொனால்டும் வெளியே இருக்க நீலியும் ரீச்சரும் பாருக்குள்ள போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உள்ள விசாரிக்கும் போதே அந்த பொண்ணு ஏதோ பயந்து வெளியே ஓடி போறா. நல்ல வேலை வெளியே டொனால்டும் டிக்சனும் இருந்ததால அவளை மடக்கி பிடிச்சிடுறாங்க. நாங்க எல்லாம் சான்சோஸோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு அந்த குரூப் போட்டோவை ஞாபகம் வச்சுக்கிட்டு, கரெக்ட் நீங்களாம் உங்களோட ஃப்ரெண்டு, நான் என்ன கொல்ல வராங்களோன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் பயந்து ஓடுனேன்னு சொல்றா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி முகத்துல தழும்போட ஒருத்தன் இந்த பாருக்குள்ள வந்து ஏதாவது ஸ்டோரேஜ் டிவைஸ் ஒன்னுட்ட கொடுத்தானான்னு கேட்டு விசாரிச்சுட்டு மிரட்டிட்டு போயிருக்கான். அவன் கேட்டுட்டு போனதுல இருந்து இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையுமே காணோம். அவங்க ரெண்டு பேருக்குமே ஏதாவது நடந்திருக்குமான்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். அவன் கடைசியா போன்ல பேசிட்டு இருக்கும் போது 650 and 100K each அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு அதை கேட்ட அப்புறம் தான் ரொம்ப பயந்து வேகமா அங்கிருந்து கிளம்பினான். இதுல நிறைய பணம் சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு அவன் நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கேசினோ கேஸ் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதாவது திருக்குல சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு அவ பயப்படுறா. இந்த விஷயத்த கேட்டப்பறம் அந்த கேசினோக்கு டீம் எல்லாம் கிளம்பி போனாங்க. அப்பதான் அங்க போனன்னு தெரியுது, சான்சாஸும் ஒராசாவும் ஃப்ரீலான்ஸ் செக்யூரிட்டி ஆபீசரா அங்க வேலை செஞ்சிருக்காங்க. அப்பதான் ரீச்சர் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வாரமாவே காணோம், அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு பிரான்ஸ் விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் அவரு, உங்களுக்கு எப்படி அவன் ஃப்ரெண்டோ அதே போலதான் எனக்கும் அவன் ஃப்ரெண்டு, உங்களுக்கு எந்த உதவி வேணா செய்யறதுக்கு ரெடின்னு சொல்றான். உங்களை பத்தியும் உங்க 110 யூனிட் பத்தியும் நிறைய வாட்டி ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்பதான் 650 at 100K each அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அந்த ஏஎம் லிஸ்ட்டை அவர்கிட்ட காட்டி, உங்களுக்கு இந்த பேர்ல ஏதாவது ஞாபகம் இருக்கா, ஏதாவது தெரியுமான்னு கேட்டான். ஏதாவது கேசினோல ஸ்கேமை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, இல்ல உங்க கேசினோவை தவிர்த்து மற்ற ஏதாவது கேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, இது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா டிக்சன். இங்க விசாரிச்ச பொறுத்த வரைக்கும் 650Kன்றது மிகப்பெரிய அமௌண்ட். எங்களுக்கு கணக்குல அது மாதிரி எந்த ஸ்கேமும் இல்லை. நான் பக்கத்துல இருக்க மற்ற கேசினோலையும் இதை பத்தி விசாரிக்கிறேன், இந்த நேம் லிஸ்ட்டை பத்தி நான் விசாரிக்கிறேன்னு அவன் சொல்றான். உங்களுக்கு காலைக்குள்ள இந்த விஷயத்த நான் சொல்றேன், அது வரைக்கும் என்னோட கெஸ்டா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு சூட் ரூம் போட்டு கொடுத்தான். ரீச்சரும் டிக்சனும் நைட் வாக்கிங் போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டே வாக்கிங் போறாங்க. அவனும் ஃபாலோ பண்றான். அவங்க ரெண்டு பேரும் பழைய ஞாபகங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க யாரோ ஃபாலோ பண்றத ரெண்டு பேருமே நோட் பண்றாங்க. அதனால பக்கத்துல யாருமே இல்லாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணாங்க. ரீச்சர் ஒருத்தனை அடிச்சு மேல இருந்து தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் மூஞ்சில தழும்போட இருக்கிறவனை அந்த சிமெண்ட்ல முக்கிய சாவடிச்சிடறான் ரீச்சர். அவங்ககிட்ட எந்த ஐடியாவுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாடியை சிமெண்ட் கலவையில போட்டு புதைக்கிறாங்க. அதனால அவங்க வந்த காரை செக் பண்ணலான்னு ரீச்சர் அவங்க காரை செக் பண்றாங்க. அந்த கார்ல இவங்க 8 பேரோட ப்ரொஃபைலும் அதுல இருக்கு. காரோட சன்ஷேட்ல இருந்து ஒரு போன் விழுது. அந்த போன்ல இருந்து லாஸ்ட் டைல் நம்பரை கால் பண்றான் ரீச்சர். அதை லாங்ஸ்டன் தான் போன் எடுக்கிறான். ஆனா லாங்ஸ்டன் தான் பேசுறான்றது ரீச்சருக்கு தெரியாது. யார் பேசுறாங்கன்னே தெரியாம லாங்ஸ்டன் வேலை முடிஞ்சுதான்னு கேட்டா, நீ நினைச்ச மாதிரி முடியல, இது வேற மாதிரி முடிஞ்சது ரீச்சர் சொல்றான். நீ யார்கிட்ட மோதுறன்னு உனக்கு தெரியல ரீச்சர் அப்படின்னு சொல்ல, நானும் அதே தான்டா சொல்றேன் உனக்கு அப்படின்னா ரீச்சர். கார்ல அவங்களுக்கு இன்னொரு க்ளூ ஒன்று கிடைச்சது. நியூ ஏஜ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கம்பெனியோட பார்க்கிங் பாஸ் அதில் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில டென்வர் பக்கத்துல அந்த ஏஎம்ன்ற ஒரு ஆளை சந்திக்கிறான். அவன் 650 வெப்பன்ஸ் ஒரு ட்ரக்ல கொண்டு போறாங்க. அதுல ஜிபிஎஸ் இருக்கு. இதுல நீங்க அதை ட்ராக் பண்ணலாம், நீங்க 2 இடத்துல அவங்கள மறைஞ்சு தாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுல இருக்க வெப்பன்ஸ்லாம் நீங்க வெளிநாட்டுல தானே பயன்படுத்துவீங்க, அது மட்டும் இல்லாம வர டிரைவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு ஏஎம், நான் யாரையும் கொல்றது இல்ல, அந்த அளவுக்கு நான் ஒர்த்து கிடையாது, என் வேலை முடிஞ்சா நான் கிளம்பிடுவேன் அப்படின்றான். அதே நேரத்துல அந்த கேஸ்னோ சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இவங்க எல்லாரையும் சந்திக்க வராரு. ஆனா ஒரு பேட் நியூஸோட வராரு. சான்சாஸும் ஒராசாவும் பிரான்ஸ் உடம்பு கடந்த அதே இடத்துல அவங்க 2 பேரும் பாடியும் கண்டெடுத்திருக்காங்க நியூயார்க் போலீஸ்ன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம பிரான்ஸுக்கு எது மாதிரி காயங்கள் இருந்ததோ அதே போல காயங்கள் தான் அவனுக்கும் இருக்குன்னு சொல்றான். அந்த ஏஎம் லிஸ்ட்டை வச்சு நியூயார்க் ஃபுல்லா எல்லா ஹோட்டல்ஸையும் செக் பண்ணிட்டேன், அந்த ஏஎம்ன்ற பேர்ல யாருமே நியூயார்க்ல ரூம் புக் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றான். 3 பாடிஸ், அந்த நியூ ஏஜ் கம்பெனி, அந்த ஐடி கார்டு எல்லாமே நியூயார்க்கோட தான் தொடர்பு இருக்கிறதால இந்த
இந்த கேஸ் அங்கேதான் முடியும்னு டிக்சன் சொல்றான். அவனோட இன்னும் 2 டீம்மேட்ஸ் இறந்ததால ரீச்சர் செம கோவத்துல இருக்கான். எனக்கு இன்னும் நிறைய ஆயுதம் வேணும்னு சொல்லிட்டு கோவமா வெளியே போறான். ரீச்சர் ஒரு துப்பாக்கி கடைக்கு போய் லஞ்சம் கொடுத்து இல்லீகல் கன்ஸ் வாங்கிக்கிறான். மொத்த டீமும் நியூயார்க்கு கிளம்புறாங்க. ஆனா கரெக்டா ஒரு போலீஸ் வண்டி அவங்கள நிறுத்த சொல்லி எல்லாரையும் வெளியே இறங்க சொல்றாங்க. அப்பதான் ரீச்சர் நீலி கிட்ட என்ன அரெஸ்ட் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க டைரக்டா அந்த பார்க்கிங் பாஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்த விசாரிங்கன்னு சொல்றான். ரீச்சர் நினைச்ச மாதிரியே அந்த கார்ல இருந்து வெளியே வர்றது இவன் மூக்கோடச்ச அந்த ரூசோ போலீஸ் தான். அவனை நியூயார்க்ல அடிச்சான். இவன் அட்லாண்டிக் சீட்ல அரெஸ்ட் பண்றான். ரீச்சரை வண்டியில ஏற்றும் போதுதான் டொனால்ட், நான் தான் அவனோட லாயர், என்னோட கிளைண்டோட நான் வரணும்னு சொல்லி அந்த காருக்குள்ளே ஏறிக்கிறான். அந்த நியூ ஏஜ் ஆபீஸ்ல டிக்சனும் நீலியும் ஒரு ஆபரேஷன் டைரக்டரை மீட் பண்றாங்க. அந்த லேடி பேரு மார்லோ. இந்த நியூ ஏஜ் ஏரோநாட்டிக்கல் கம்பெனி ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டிங் கம்பெனி. அதாவது அவங்க அமெரிக்க ராணுவத்துக்கு கவர்மெண்ட் உத்தரவின் பேர்ல தேவையான டெக்னாலஜிகளை உருவாக்குவாங்க. டிக்சன் மார்லோவுக்கு கை கொடுக்குறா. அதே போல மார்லோவும் நீலிக்கு கை கொடுக்கும் போது நீலி கை கொடுக்க மறுத்துடுறா. ஏன்னா நீலிக்கு யாரையும் தொடவும் பிடிக்காது, கை கொடுக்கவும் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு அப்சஷன் கேரக்டர். அவங்க தங்களோட நண்பர்கள் கொல்லப்பட்டதாகவும் இந்த பாஸ் அங்கே இருந்ததாகவும் சொல்றாங்க. அப்பதான் மார்லோ அந்த பாஸை உள்ள எடுத்துட்டு போய் இந்த பாஸ் ட்ரிவர்னு ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் இந்த இடத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு வந்தா நியூ ஏஜுக்கு ஃபெசிலிட்டிஸ் கான்ட்ராக்டிங் டெண்டர் விட்டாங்க. அதுக்கு இவங்க கம்பெனி சர்வீஸ் பண்ணி தரதாக அவங்களோட ப்ரொஃபைல் கொடுத்திருந்தாங்க. அவன் ரெசியூம்ல இருந்து ஒரு அட்ரஸை எடுத்துட்டு 2 பேர்ட்டையும் கொடுக்குறான். ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாம வேற ஏதோ இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் ரூசோ. அப்போதான் ரூசோ கோவத்துல, டேய் நான் கவனிக்காத நேரத்துல என்ன அடிச்சுட்டடா, இந்த கேஸ் முடிஞ்ச உடனே நான் உன்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த நின்று உன் மூக்க உடைக்கிறேன், உன்னை நாக் அவுட் பண்ணுவேன்னு சவால் விடுறான். சரி அதெல்லாம் விடு, நீ எங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாம இந்த இடத்துக்கு எதுக்கு அழைச்சிட்டு வந்துன்னு ரீச்சர் கேட்கறான். நம்ம 2 பேருக்குமே ஒரே நோக்கம், இந்த மர்டர் கேஸை சால்வ் பண்றது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் ஒரு பேட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போதே ரீச்சர், என்னோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டாங்க அதுதானே சொல்ல வர அப்படின்னு சொல்றான். ஏண்டா எனக்கே இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி தான் தெரியும், உங்களுக்கு எப்படா இந்த விஷயம் தெரியும்னு கேட்கும் போதுதான் நாங்க எப்பயுமே உங்களோட 2 ஸ்டெப் ஹெட்டா இருப்போம் அப்படின்றான் டொனால்டு. நீ எங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாம வேற ஏதோ பிரைவேட் பிளேஸ்க்கு அழைச்சிட்டு வந்திருக்க. எங்ககிட்ட இருந்து உனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை எங்கள்கிட்ட வாங்க பாக்குற. நீ நேர்மையான போலீஸ்னா ஏன்டா மறைஞ்சு மறைஞ்சு எங்களை கண்காணிக்கணும், நேரா கேட்க வேண்டியது தானேன்னு கேட்கறானுங்க. அப்பதான் ரூசோ சொன்னா, பிரான்ஸ் இங்க இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணிருக்கான், உனக்கு மட்டும் அவன் கால் பண்ணல, எதுக்குன்னு கேட்கறான். இதான் உன் டவுட்டா, என்கிட்ட போனே கிடையாதுடா, அதான் எனக்கு போன் பண்ணலன்னு ரீச்சர் சொல்றான். உங்களோட டீம்ல இருக்க ஒருத்தர் சாவடிச்சிட்டு இருக்கிறான், நீங்க ஏதாவது எனக்கு விஷயம் சொல்லாம இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ் முடியாது. அப்பதான் ரீச்சர், எங்களுக்கு தெரியற விஷயத்த நாங்க சொல்றோம், உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ சொல்றனா நாங்க சொல்றோம்னு சொல்றான். அப்பதான் ரீச்சர், உனக்கு 650 at 100K ஈச் அப்படின்னா ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கான்னு கேட்கறான். 650Kனா ஏதாவது பிளாக்மெயிலா இருக்கலாம், ஏதாவது லஞ்சமா இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எதுலயோ தப்பான விஷயத்துல இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப்படின்னு ரூசோ சொல்லும் போது, என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீ தப்பா பேசுறனா உன் மூக்க உடைச்சிருவேண்டான்னு மிரட்டுறான். நீ இன்னொரு வாட்டி என்ன தொட்டனா நான் உன்னை வெட்டு வேண்டான்னு இவனும் சொல்ல, முடிஞ்சா என் கையை கட்ட அவுத்து விட்றா பாப்போன்னு ரீச்சர் சொல்ற போது ரூசோ வேகமா போய் கை கட்ட அவுத்துட்டு சண்டைக்கு நிற்கிறான். அப்போ டொனால்டு குறுக்கால பூந்து அதை தடுத்து நிறுத்துறான். நீ நேர்மையான முறையில் தான் இந்த கேஸை விசாரிக்கிறன்றதை நாங்க எப்படி நம்புறது? நாங்க உன்னை நம்புறோம்னா நீ எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லு, அப்ப நான் உங்களை நம்புறோம் அப்படின்னு டொனால்டு சொல்றான். எங்களுக்கும் ஒரு சஸ்பெக்ட் இருக்குன்னு ரூசோ சொல்றான். பிரான்ஸோட ஆபீஸ்ல இருந்து ஒரு பிரிண்டர்ல அன்பினிஷ்டு பிரிண்ட் ஒன்று இருந்தது. பிரிண்டர்ல இங்க் இல்லாதால அது பிரிண்ட் எடுக்காம அப்படியே இருந்தது. அதை நாங்க ரிட்ரீவ் பண்ணி இப்போ பிரிண்ட் எடுத்திருக்கோம். அந்த காப்பியை 2 பேர்கிட்டையும் கொடுக்குறான் ரூசோ. தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆயுதம் வாங்கி கொடுக்குற அசாரி முகமதுன்னு ஒரு ஆளோட பேரு அதுல இருக்கு. அசாரி முகமது ஏஎம்ன்ற எழுத்துக்களால் ஆரம்பிக்கும் போதே ரீச்சருக்கு புரிஞ்சு போகுது. அப்போதான் ரீச்சர், எங்கள்கிட்ட 10 பேர் இது மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஏஎம் லிஸ்ட்டை மொத்தத்தையும் எழுதி ரூசோட்ட கொடுக்குறான். அவனும் அந்த 10 பேரையும் சிஸ்டத்துல பிளாக் பண்ணி எந்த ஏர்போர்ட்ல அவன் செக் இன் பண்ணாலும் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றான். இந்த கேஸ் நம்ம ஆரம்பத்தில் நினைச்சதை விட ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்குன்னு டொனால்டு சொல்றான். அந்த பிளாக் பண்ண பேர்ல ஒரு பேரு இப்ப டென்வர் ஏர்போர்ட்ல டிக்கெட் எடுத்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் ரூசோக்கு வருது. அவன் இன்னும் 1 ஹவர்ல நியூயார்க்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம 1 ஹவர்ல போனோம்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் ரூசோ. அதே போல இவங்க இருக்கிற போலீஸ்காரங்களை மஃப்டில ஏர்போர்ட்ல நிக்க வச்சாங்க. ஆனா ஏஎம் உள்ள வரும்போதே எதையோ ஸ்மெல் பண்ணி ஏதோ தப்பா இருக்குன்றத கண்டுபிடிச்சிடறான். அதை அவன் கன்ஃபார்ம் பண்ண ஒரு மஃப்டில இருந்த போலீஸ்காரன் சூட்கேஸை இடிக்க அது எம்டியா இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். ஒரு எம்டி சூட்கேஸை வச்சுக்கிட்டு அவன் எதுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள நிக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் அங்கேதான் எஸ்கேப் ஆயிடுறான்.
அப்புறம் லாங்ஸ்டனுக்கு போனை பண்ணி நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற விஷயத்த லாங்ஸ்டனுக்கு சொல்றான். லாங்ஸ்டன் பேசிட்டு இருக்கும் போது வெளியில காஸ்மெட்டிக் சர்ஜன் விளம்பரம் ஒன்று பாக்குறான். அந்த போட்டோ அச்சசல் இவன மாதிரியே இருக்கிறதால இவனுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டான். நியூஏஜ் கம்பெனில கொடுத்த டீடைல்ஸை வச்சுக்கிட்டு மொத்த டீமும் அந்த வீட்டுக்கிட்ட போனாங்க. நீலி பூட்டை திறக்கிறா. ஆனா ரீச்சர் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பைப்பு கொண்ட வீட்டுக்குள்ள உருட்டி விடுறான். அது வெடிச்சு செதறும் போது உள்ள இருந்து 2 ஆளு வெளியே வந்து விழுறானுங்க. ரீச்சர் நினைச்ச மாதிரியே இது ஒரு செட்டப் தான். இன்னும் 2-3 பேர் உள்ள இருந்தாங்க. எல்லாருமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு ரீச்சர் வெளியில ஒரு காரை பாக்குறான். அந்த கார்ட்ட இவன் நெருங்கி போகும்போது அந்த கார் வேகமா இழுக்க இவன் அந்த காரை துரத்திக்கிட்டே போறான். இவன் ஷார்ட் உள்ள போயிட்டு ஒரு பார்பிக்யூ ஸ்டவ்வை தூக்கி அந்த கார் மேல தூக்கி போடுறான். அந்த கார் ஒரு இடத்துல இடிச்சு நிக்குது. இவன் காரை போய் கதவை திறந்து உள்ள ஒருத்தனை இழுத்து போடுறான். அந்த காருக்குள்ள இருந்து ஒரு வயசான ஆளை இழுத்து போடுறான் ரீச்சர். இவன் போட்ட வேகத்திலேயே அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறான். அவனோட ஐடி கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் பேரு பிரெயின் காலின்ஸ், இவனும் நியூஏஜ் கம்பெனில தான் இருக்கான்றது தெரிய வருது. ஹோட்டலுக்கு திரும்பி வந்தோம்னா ரூசோ அவங்க பண்ண விஷயத்துக்காக எல்லாரையும் பிடிச்சி திட்டுறான். நீங்க இது மாதிரி விஷயங்கள் செஞ்சிருந்தா நானே உங்களை உள்ள பிடிச்சி போட வேண்டியது இருக்குன்னு சொல்றான். நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நான் நியூஏஜ் கம்பெனியை சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் வாங்கிட்டு முறைப்படி உள்ள போகலாம் அப்படிங்கிறான் ரூசோ. அதுக்கப்புறம் இந்த ஏஎம்ங்கிற லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வேஸ்ட் தான், நம்ம ஏஎம்ன்ற பேர் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு வேற ஏதோ ஐடென்டிட்டியில சுத்திக்கிட்டு இருக்கான்னு ரூசோ சொல்றான். ரூசோக்கு ரீச்சர் தன்னை கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தா. அப்பதான் ரூசோ சொன்னா, உன்னிட்ட தான் ஃபோன் நம்பரே கிடையாதுடா, இப்பங்கிற புது ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்கறான். இப்போ கூட இது என்னோட நம்பர் இல்லை, நேற்று என்கிட்ட ஒருத்தன் ஒம்புழுத்தான், அவனை அடிச்சு போட்டேன், அவனுக்கு இனிமேல் அந்த நம்பர் தேவைப்படாது, அதனால தற்காலிகத்துக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணலான்னு உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன கேட்காம நீங்கள் வெளியிலே போகக்கூடாது, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் ரூசோ சொல்லிட்டு வெளியே போனான். சரின்னு தலையாட்டிட்டு கொஞ்ச நேரத்திலேயே சரி எல்லாரும் கிளம்புனான்னு சொல்லி அந்த நியூஏஜ் ஆஃபீஸ்க்கு ஒரு காரில் போய் நின்னானுங்க. நியூஏஜ் கம்பெனி கேட்டை உடைச்சு உள்ளே போயிட்டு வித்தின் 10 மினிட்ஸில் உள்ளே இருக்க ஹெச்ஆர் ரெக்கார்டு, ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஒரு பெரிய போட்டோ ரீச்சர் கண்ணில் படுது. அதை உடைச்சி அந்த போட்டோ வெளியே எடுத்து வந்து பார்க்கறான். அப்போதான் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. லாங்ஸ்டன் பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்டு ஸ்வான் நிக்கிறான். டீம் எல்லா தகவலையும் பார்க்கும்போது ஸ்வானுக்கு இந்த விஷயத்துல ஏதோ பங்கு இருக்குன்னு டொனால்ட் நினைக்கிறான். ரீச்சர் ஸ்வான் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, இது மாதிரி தப்பான வேலைக்கு அவன் என்னைக்குமே போக மாட்டான் அப்படின்னு சொல்றான். ஸ்வான் அந்த கம்பெனியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் செக்யூரிட்டி, லாங்ஸ்டன் டைரக்டர் ஆஃப் செக்யூரிட்டி. நீ பார்பிக்யூ ஸ்டவ் போட்டு ஒருத்தனை சாவடிச்சல்ல, அவன் அசோசியேட் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ எல்லா செக்யூரிட்டி ஆஃபீஸரும் ஏதோ விஷயத்துல இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றான். நியூயார்க்ல ரூசோவை அவனோட பாஸ் மார்ஷ் நியூஏஜுக்குள்ள யாரோ உள்ள பூந்து அவங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எல்லா டீடைல்ஸும் திருடிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா அந்த சோல்ஜர்ஸ் தான் இந்த வேலையை பண்ணிருப்பானுங்க, நீ அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுன்னு கத்துறான். அதுக்கு ரூசோ அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்க என்னோட கண்ட்ரோல தான் இருக்காங்கன்னு ரூசோ சொல்றா. ஒரு மண்ணும் புடுங்க முடியாதுடா உன்னால, நீ என்ன பைத்தியமாடா, நீ சொல்றதெல்லாம் அவனுங்க கேட்கவே மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்க மிலிட்டரியிலே எவன் சொல்றதையும் கேட்டது கிடையாது. போய் அவனுங்களை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணு, அவன்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அவங்ககிட்ட அதை வாங்கிட்டு வான்னு அவன் கத்துறான். ஸ்வான் நிறைய இமெயில் மார்லோக்கு அனுப்பியிருக்கான். ஆனா அவங்க டைரக்டர் ஆஃப் செக்யூரிட்டி லாங்ஸ்டனுக்கு சிசி கூட வைக்கல. மார்லோக்கு சில பாட்டு வரிகளை எழுதி அனுப்பியிருக்கான். அந்த ட்ராக்ல அந்த 6வது வரியை நீங்க பாருங்க அப்படின்னு மார்லோக்கு அனுப்பியிருக்கான். அதை நெட்ல சர்ச் பண்ணி அது என்னடா 6வது வரின்னு பார்க்கும்போது லிட்டில் விங்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எடுத்த டாக்குமெண்ட்லயும் லிட்டில் விங்ஸ்ன்ற ஒரு வார்த்தை ஒரு இடத்துல இருக்கிறத ரீச்சர் பார்க்கறான். அதை படிச்சு பார்க்கும் போதுதான் லிட்டில் விங்ன்றது ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை ஒரு செனட்டர் அப்ரூவ் பண்ணியிருக்கான். அவன் மிகப்பெரிய ஊழல்வாதி. அவன்லாம் காசு வாங்காம எந்த ப்ராஜெக்ட்டுமே சைன் பண்ண மாட்டான். ஸோ இந்த விஷயத்த அவனை பிடிச்சி உழுக்கணும்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு ரீச்சர் சொல்ல, அவன் வெறும் அரசியல்வாதி தான், அவன் எந்த அக்ரிமெண்ட்டும் படிக்க மாட்டான், காசை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த லிட்டில் விங்ஸை பத்தி தெரியணும்னா இன்னொரு வழி இருக்கு. செனட்டரை நம்ம நெருங்க கூட முடியாது, டைட் செக்யூரிட்டி இருக்கும். அதுக்கு பதில் அவனோட பிஏ ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்றவன், படிக்கிறவன். அவனை பிடிச்சோம்னா அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்றது விஷயம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு டொனால்டு சொல்றான். இதை பேசிட்டே இருக்கும் போது தான் ரூசோ கார்ல வந்துகிட்டே ரீச்சருக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரீச்சர் எந்த காலமே அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அப்பதான் டொனால்டு சொல்றான், ஸ்வான் நம்ம யூனிட்ல இருந்த மாதிரியே இப்பவும் அவன் நேர்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அவனுக்கு பணம் கஷ்டம் வந்திருக்கும், அதனால அவன் பிரைப் வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்றான் டொனால்டு. அவன் இறந்திருந்தா அவனோட பாடி கிடைச்சிருக்கும், இது வரைக்கும் கிடைக்கல.
அவனோட ஆஃபீஸும் மற்றவங்க வீடு மாதிரி எதுவுமே கலைஞ்சு கிடக்கல. அவன் வீடு நீட்டாக தான் இருந்தது. நம்ம வரோன்னு தெரிஞ்சுதான் அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் நாய் வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜாக கூட இருக்கலாம். இப்படி நீலி சொல்லும் போது தான் ரீச்சர் நான் ரெக்ரூட் பண்ண ஸ்வான் இது மாதிரி விஷயம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு ஸ்வான் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறான் ரீச்சர். அது மட்டும் இல்லாமல் நான் லஞ்சம் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒன்றுகிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நீ நம்புவியான்னு அவங்க டீமை பற்றி கேட்குறான். இந்த கேள்விக்கு மற்றவங்களால பதிலே சொல்ல முடியல. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க ராணுவ நாட்களில் ஒரு கடத்தல்கார கும்பலை இவங்க பிடிக்கிறாங்க. 48 பைகள் கொண்ட ஒரு ட்ரக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு பை காணாமல் போயிடுச்சுன்னு டிக்சன் கண்டுபிடிக்கிறார். அப்போ வண்டியில் ஏற்றும் போது ஏதாவது பை வண்டிக்குள்ளே உழுந்திருக்கும்னு சொல்கிறான். ரீச்சர், நீலி, ஸ்வான் அந்த வண்டியை போய் பார்க்குறாங்க. அந்த காணாமல் போன ஒரு பை அந்த வண்டிக்கு அடியிலே தான் கடந்தது. இது தற்செயலா இல்லை வேணுக்குனுமே ஸ்வான் இது மாதிரி பண்ணானான்னு அப்பயே நீலிக்கு ஒரு டவுட் உண்டு. ஸ்வான் அன்னைக்கு கரெக்டாக மாட்டியிருக்க வேண்டியது, ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அவன் எஸ்கேப் ஆகிருக்கலாம் அப்படின்னு நீலி சொல்கிறா. அப்போ ரீச்சர் ஸ்வான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கவே மாட்டான், அது ஒரு தற்செயலான விஷயம்தான், ஸ்வானுக்கு அது மாதிரி பழக்கம் கிடையாது, எனக்கு அவனை பர்சனலாக நல்லா தெரியும்னு நம்புகிறான். டென்னரில் அந்த ஏஎம் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனை சந்திக்கிறான். அவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும், எவ்வளோ ஆகும்னு கொட்டேஷன் கேட்டுகிட்டே இருக்கும் போது அந்த டாக்டரோட தொண்டையில கத்தி இறக்கி அவனை சாவடிச்சிடுறான். அவனோட ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த வெளியில இருக்க ரிசப்ஷன் லிஸ்டையும் கொண்டுட்டு வெளியில எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் ஆகப்பட்டதுன்னு ஒரு போர்டை ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ரொம்ப நேரமா கால் அடிச்சிருந்த ரூசோ காலை கடைசியா ரீச்சர் அட்டன் பண்ணான். அப்போதான் ரூசர் உச்சகட்ட கோபத்துல நேற்று காரை எடுத்துட்டு போய் அந்த கேட்டை இடிச்சல, அப்போ உன் கை கால் உடஞ்சிருக்கும், அதனாலதான் நீ போன் எடுக்கலன்னு நினைச்சேன்டான்னு கத்துறான். அப்ப ரீச்சர் ரொம்ப கூலா, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன், நான் உனக்கு ஒரு மெயில் லிஸ்ட் அனுப்புறேன், அந்த லிஸ்டோட பேக்ரவுண்ட் ஃபுல் செக்அப் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றான். நான் என்ன உனக்கு ஒர்க் பண்றேனா இல்ல நியூயார்க் போலீஸ்க்கு ஒர்க் பண்றேனா, உள்ள வந்தனா உன்னை சாவடிச்சிருட்டான்னு கத்துறான். கத்துறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வேற வேலை இருக்கு, நான் பாஸ்டனுக்கு போறேன், நான் வரத்துக்குள்ள அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாரோட அட்ரஸும் எனக்கு வேணும்னு சொல்றான். பாஸ்டனுக்கு எதுக்கு போறேன்னு ரூசோ கேட்கிறா. அங்கே சிம்போனி கான்சர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா, அதை பார்க்க தான் எங்க டீமோட போறோம்னு சொல்றான். அதை கேட்டு ரூசோ இன்னும் கடுப்பாக்குறான். பாஸ்டனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் மார்லோ வீட்டை ஒரு வாட்டி விசாரிக்கலாம் நீலி சொல்றா. அதனால நீலியும் டிக்சனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. டொனால்டும் ரீச்சரும் எங்களுக்கு கொஞ்சம் வேற வேலை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ட்ரக்ஸ் விற்கிறக்காரனை பார்த்து அடிச்சு அவன்கிட்ட துப்பாக்கி பிடிக்கிட்டு வரானுங்க. ஏன் இது மாதிரி பண்றாங்கன்னா, ட்ரக்ஸ் விற்கிறவங்க பாதி பேர் இல்லீகல் துப்பாக்கி தான் வச்சிருப்பாங்க, அதனாலதான் இது மாதிரி அடிக்கடி பண்றான். நீலியும் டிக்சனும் மார்லோ வீட்டுக்கு போறாங்க. அப்போ உள்ள போய் பார்த்தா வீடே கலைஞ்சு போய் இருக்குது, வீட்டுல யாருமே இல்லை. அவ அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான்றத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல பை ஃபுல்லா பணம் இருக்கு, ஏன் இதெல்லாம் விட்டுட்டு போனா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. டீசெண்டா எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுக்கிட்டு அந்த சிம்போனி கான்சர்ட்டுக்கு போறாங்க. டொனால்டு ரீச்சரும் சிம்போனிக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்க டிக்சன் செனட்டர் பிஏவை நைஸா பேசி அவன் பக்கத்திலேயே போய் உட்காந்துடுறா. ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இந்த ரீச்சரும் டொனால்டும் அந்த நம்பர்ஸை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ரீச்சருக்கு ஒரு சின்னதா ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குது. அதுல 13/14 11/13, அதாவது 14 வாட்டி எதையோ முயற்சி பண்ணிருக்காங்க, அது 13 வாட்டி தான் சக்சஸ் ஆயிருக்கு. இந்த 7 பேஜும் தனித்தனியா ஆட் பண்ணோம்னா 2197 வருது. அதாவது இந்த 2197 தடவை ஏதோ ட்ரை பண்ணி 1547 சக்சஸ் ஆயிருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 650 வருது. சோ நம்ம தேடிட்டு இருக்க அந்த மேஜிக் நம்பர் 650 இதுக்குள்ள வருதுன்றத கண்டுபிடிக்கிறார் ரீச்சர். கரெக்டா அந்த நேரத்தில் தான் இன்டர்மிஷன் வருது. டிக்சன் அவனை நைஸா பேசி கார்ல உட்கார வைக்கிறா. இது எல்லாத்தையும் ரீச்சரும் டொனால்டும் ஆப்போசிட் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டொனால்ட் கேட்கிறான், நீ அந்த ஆள் சொன்னியே, அந்த ஆள் கண்டிப்பா வருவானா அப்படின்னு கேட்கிறான். கண்டிப்பா எனக்காக வருவான்னு சொல்றான் ரீச்சர். கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கவனுக்கு டிக்சன் ஒரு ட்ரக்ஸ் பாக்கெட்டை எடுத்து கொடுக்குறான். அதை அந்த அரசியல்வாதி பிஏ மூக்குல இழுக்கும் போது கரெக்டா ஒருத்தன் கார் கதவை தட்டுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஆஸ்கார். போன சீசன்ல ஒரு போலீஸ் ஆபீசரா வருவாரு. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கு இவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆஸ்கார் அந்த அரசியல்வாதி பிஏவை ட்ரக் யூஸ் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வைக்கிறான். ஆஸ்கார், இந்த ட்ரக்ஸ் உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ரீச்சரும் டொனால்டும் FBI ஆபீசர்ஸ் மாதிரி உள்ள வராங்க. அப்ப அந்த அரசியல்வாதி கையால் எனக்கு லாயர் வேணும்னு கேட்கறான். ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றேன், அப்புறம் உங்க லாயருக்கு கால் பண்றேன்னு டொனால்ட் சொன்னதுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சான். உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்கறான். எங்களுக்கு லிட்டில் விங் அப்படின்னா என்ன, அதை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு இவங்க கேட்டதுக்கு அப்புறம் எல்லா தகவலும் அவன் சொல்ல ஆரம்பிச்சான். லிட்டில் விங்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் கோட் நேம். கமர்ஷியல் ஃபிளைட்ல இருக்கிற ஆன்டி மிசைல் சாஃப்ட்வேரை ரிவர்ஸ் டெக்னாலஜி பண்ணி லைட்டா மாடிஃபை பண்ணி அதை மிசைல்ல பொறுத்துறது தான் இந்த ப்ராஜெக்ட். ஆன்டி மிசைல் சாஃப்ட்வேர் என்னன்னா, எல்லா
எல்லா கமர்ஷியல் ஃபிளைட்லயும் இந்த சாஃப்ட்வேரை இன்சர்ட் பண்ணும்போது எந்த மிசைலும் அந்த ஃபிளைட்டை தாக்க முடியாது. அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. அது கிரவுண்ட்ல இருந்து ஒரு மிசைல்ல அந்த சாஃப்ட்வேர் பொருத்தனோம்னா அது டார்கெட் கிட்ட போய் மிஸ் ஆன மாதிரி காட்டிட்டு அந்த பைலட் டார்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது கிட்ட போயிட்டு திருப்பியும் ரீபூட் ஆகி கரெக்டா அந்த டார்கெட்டை போய் அடிக்கும். இதுதான் இந்த டெக்னாலஜி. இந்த சாஃப்ட்வேர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பில் பாஸ் பண்ணணும். அந்த பில் பாஸ் பண்றதுக்கும் அரசாங்கம் செலவு பண்றதுக்கும் தான் நம்ம செனட்டர் அதுக்கு அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காரு. இது நம்ம எல்லாமே நம்ம நாட்டுக்காக தான் இந்த விஷயத்த அவர் பண்றாரு. இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பாதுகாப்பா தயாரிக்கிறாங்க நம்ம யூஏஜ் டெக்னாலஜிஸ். அதனால யாருக்கு எந்த பயமும் பதட்டமும் தேவையில்லைன்னு இந்த பிஏ சொல்றான். அப்பதான் ரீச்சர் சொல்றான், இந்த சாஃப்ட்வேர் வேற யாராவது கையில கிடைச்சா என்ன ஆகும்னு ரீச்சர் கேட்கறான். அதெல்லாம் யாரு கையிலும் கிடைக்காது, நம்ம ரொம்ப சேஃப்டியா தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அவன் சொல்றான். அப்பதான் அந்த பிஏ ஒரு தகவல் சொல்றான். அதாவது நியூயார்க்ல சாஃப்ட்வேர் தயாரிக்கிறாங்க, டென்வர்ல ஹார்ட்வேர் தயாரிக்கிறாங்கன்னு சொல்றான். மொத்தம் 2 ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ற ஒரு தகவல் சொல்றான். அப்பதான் ரீச்சர் அவனுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதில்ல. ரீச்சர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா அப்பதான் அந்த பிஏ, டேய் அந்த ட்ரக் கேஸ் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, அதையே என்னட்டு கேட்கிற, போலீஸ்காரனை பார்த்து கேளு அப்படின்னு இவங்க 2 பேருமே போயிடுறானுங்க. இந்த டெக்னாலஜி பொதுமக்கள் விமானங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த கம்பெனியில வேலை செய்யற சில பேர் அதை பிளாக் மார்க்கெட்ல வித்து பெரிய காசு பார்க்கலான்னு பிளான் பண்றாங்க அப்படின்னு ரீச்சர் சொல்றான். அப்பதான் டென்வர்ல இருக்கிற அந்த ஹார்ட்வேரை, அதாவது அந்த மிசைலை தூக்கிட்டோம்னா இந்த சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீகளையும் டிக்சனையும் டென்வர்ல இருக்க அந்த ஃபெசிலிட்டிக்கு போக சொல்றான் ரீச்சர். ரீச்சரும் டொனால்டும் டிசில இருக்கிற ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிக்கு போறாங்க. அங்கே ரீச்சரோட அண்ணன் மூலமா ஏஎம் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. போன இடத்துல ஒரு பெரிய பைக்கர் கேங் வந்து இவனுக்கிட்ட ஒம்புலுக்குறானுங்க. இவனோட பர்ஸ், ஐடென்டி கார்டு, துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவனை சுட்டு தள்ள பாக்குறாங்க. ஆனா கரெக்டா ரீச்சர் தலையிலேயே மோதி அவன் தலைவனை நாக் அவுட் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாரையும் பந்தாட ஆரம்பிச்சிடறான். மொத்த டீமும் எகிரி அடிச்சு அவனுக்கு எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறானுங்க. அவன்கிட்ட இருந்து போனை எடுத்து லாங்ஸ்டனுக்கு கால் பண்றான். அவன் முடிஞ்சுதான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே, நீ நினைச்ச மாதிரி முடியல, உன்னோட 65 மில்லியன் ப்ராஜெக்ட்னா என்னன்னு எனக்கு தெரியும்னு ரீச்சர் சொல்றான். மறுபடியும் இதுக்குள்ள நீ வர, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அதை நான் தரேன் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம், உன்னை ஹெலிகாப்டர்ல இருந்து தூக்கி வெளியே போடணும்டா அப்படின்னு ரீச்சர் சொன்னான். I want to throw you out of a helicopter. டிக்சனும் நீதியும் ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் மாதிரி அந்த டென்வர் ஃபெசிலிட்டிக்குள்ள நுழையிறாங்க. அப்ப அந்த மிசைல் ஷிப்மெண்ட் டீடைல்ஸ், அந்த ஆடிட் ரிப்போர்ட் அதெல்லாம் எங்க அப்படின்னு அந்த ஆளுகிட்ட கேட்கறாங்க. இப்போதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த 650 மிசைலையும் வண்டியில ஏற்றி விட்டேன், இப்போ வந்து டீட்டெயிலாம் கேட்குறீங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டோம்னு. இமிடியேட்டா காரை எடுத்துட்டு அதை சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த காரை வழிமறிச்சு டிரைவரை போட்டு தள்ளிட்டு அந்த மிசைல் எல்லாத்தையும் இன்னொரு கண்டெய்னர்ல ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா அந்த இடத்துல நீலி டிக்சனும் கார்ல இருந்து நிக்கவும் அவங்க இவங்களை பார்த்த அப்புறம் இமிடியேட்டா சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க காரை ரிவர்ஸ் எடுத்து அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்க கார் டயரை ஷூட் பண்ணி அவங்கள தப்பிக்க விடாம பண்றாங்க. அப்ப நீலியும் டிக்சனும் ரொம்ப சாமர்த்தியமா காருக்கு பின்னாடி சைடு போய் ஒளிஞ்சிட்டு செத்த மாதிரி நடிச்சு அவங்க எல்லாருமே சுட்டு கொன்னுடுறாங்க. ஒருத்த மட்டும் அந்த கண்டெய்னரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். இந்த விஷயத்த 911 கால் பண்ணி பேர் சொல்லாம ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றான் நீதி. அவங்க வந்த கார்ல சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு கார்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல டொனால்டும் ரீச்சரும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியில போய் ஜோவோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க. அப்பதான் இந்த ஏஎம்ன்றவன் ஒரு கோஸ்ட் மாதிரி, அவனுக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. அவன் ஒரு வெப்பன் புரோக்கர் இல்ல மீடியேட்டர், எது வேணாலும் அவனை சொல்லலாம். எங்க ஆயுதம் கிடைச்சாலும் அந்த ஆயுதங்களை தீவிரவாதி கும்பலுக்கு விற்கிறது தான் இவனோட வேலை. எந்த ஊர்ல எந்த நாட்டிலையுமே இவன் வெப்பனை வித்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மட்டும் உங்க கையில கிடைச்சானா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரீச்சர், அதுக்கெல்லாம் டைமே இருக்காது, அவனை பார்த்தோன்னே நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்றான். அப்ப நீலி ரீச்சருக்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு 2 கெட்ட செய்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். ஒன்னு, அந்த 650 மிசைல்ஸையும் ஒரு வண்டியில எடுத்துட்டு வரும்போது ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டதாக ஒரு விஷயமும், இந்த ஷிப்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டது ஆத்தரைஸ் பண்ணது ஸ்வான்னு சொல்றான். ரீச்சரால ஒண்ணுமே பேச முடியல. ஸ்வான் மேல அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா. நீலி சொல்றதை அவனால ஏத்துக்கவே முடியல. இருந்தும் ரீச்சர் சொன்னா வேற யாராவது கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்பதான் டிக்சன் சொன்னா, நியூஏஜ் கம்பெனி டிஜிட்டல் சிக்னேச்சர் ஐரிஸ் ஸ்கேனரை வச்சு பண்ணுவாங்க, சோ இதை யாரும் ஸ்கேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் ரீச்சருக்கு பிளாஷ்பேக்ல ஒரு சீன் ஞாபகம் வருது. ஒரு ட்ரக் டீல் போயிட்டு இருக்கும் போது துப்பாக்கியால சுட வந்தாங்க. அப்ப ஸ்வான் நடுவுல பூந்து ரீச்சருக்கு வர குண்டை அவன் வாங்கி ரீச்சரை காப்பாத்தினான். அப்பேற்பட்ட ஸ்வானா இப்ப என்ன கொல்றதுக்கு பிளான் பண்றான் அப்படின்னு ரீச்சர் ரொம்ப
ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். ரீச்சர் நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் 2 பேர் அவனை வழிமறைச்சு உன்னை செனட்டர் பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போறாங்க. ரீச்சர் அவனோட பிஏவை ட்ரக் கேஸ் போட்டு ஃபேக்கா அவனை அரெஸ்ட் பண்ண விஷயம்லாம் அந்த செனட்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ரீச்சர் கிட்ட செனட்டர் அந்த நியூ ஏஜ் டெக்னாலஜி தீவிரவாதி கைக்கு போகாம இருக்கிறதுக்கு அந்த மிசைல்ஸை நீ தான் என்கிட்ட எடுத்து வந்து தரணும், அது ஒரு அரசாங்கத்தோட பொருள், உன்னால மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். இந்த வேலையை நான் உனக்கு ரகசியமா சொல்றேன், என்னோட டீம் வேணா கூட யூஸ் பண்ணிக்கோ, எப்படியா அந்த மிசைலை தீவிரவாதி கைக்கு போகாம தடுத்து நிறுத்து அப்படின்னு ரீச்சர்கிட்ட சொல்றான். ரீச்சர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த செனட்டர் கிளம்பிடுறான். பிரான்ஸோட இறுதி சடங்குல எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நியூயார்க்ல சர்வசாதாரணமா இந்த மிசைலை கொண்டு போக முடியாது, இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பத்தி யோசிக்கிறாங்க. அப்பதான் நீலி ஒரு ஐடியா சொல்றா, அது பெரிய மேட்டர் கிடையாது, இங்க தனியார் விமானங்கள் நிறைய இருக்கு, அதுல எதுலயாவது வச்சு எடுத்துட்டு போயிடலாம், ஆனா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு கொஞ்சம் கட்டிங் கொடுத்தாலே உள்ள கொண்டு போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ரீச்சர் 2 ஸ்னைப்பர்களை பார்க்கறான். டப்புன்னு எல்லாரையும் எச்சரிக்கைப்படுத்துறதால ரூசோ பிரான்ஸோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் பாதுகாப்பான இடத்துக்கு ஒரு அழைச்சிட்டு போயிடுறான். நீலி அங்க இருக்கவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்றா. ரீச்சரும் அவனோட டீமும் போலீஸ் வரத்துக்குள்ள அந்த ஸ்னைப்பர்களை பிடிக்கணும்னு வேகமா ஓடி துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப ரீச்சர் முன்னாடி ஓடி போயிட்டு நீலியை கவர் பண்ண சொல்றா. அவன் உள்ள போகும்போதே நீலி 2 பேரை சுட்டு கொண்டுடுறா. அதுல ஒருத்த மட்டும் கார் எடுத்து தப்பிக்க போனா ரீச்சர் பின்னாடியே ஓடிட்டு இருக்கும் போது ரூசோ காரை எடுத்துட்டு வந்து ரீச்சரை ஏத்திக்கிட்டு 2 பேருமே அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல அந்த ஸ்னைப்பரை மடக்கி பிடிச்சிடுறாங்க. யார் ஒன்னு அனுப்புனான்ற இன்ஃபர்மேஷனை அவனுக்கு கழுத்தை பிடிச்சி 2 உழுக்குறோன்னே சொல்லிடுறான். ஒன்னு லாங்ஸ்டன் தானே அனுப்புனான்னு ரீச்சர் கேட்கறான். என்ன அனுப்புனது லாங்ஸ்டன் கிடையாது, ஸ்வானுன்னு சொல்றான். அப்பதான் ரீச்சர் சொல்றான், இதுக்கு நீ எவ்வளவு பணம் வாங்கியிருக்க, முழு பணமே வாங்கிட்டியா அப்படின்னு கேட்கறான். இல்ல 50% தான் கொடுத்துருக்காங்க, வேலை முடிச்ச அப்புறம் தான் 50% வாங்கணும் அப்படின்னு சொல்றான். 50% எங்க வாங்கணும் அப்படின்ற அட்ரஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டான். ஆமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு போ, ஆனா நீ ஏதாவது பண்ணனா உன்னை நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். உள்ள ஸ்வான் தான் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கறான். அதுக்கு ரீச்சர் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கான். டொனால்ட் ரீச்சரும் வெளியே நிக்கிறாங்க. இவனை மட்டும் உள்ள அனுப்புனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு கிரவுண்ட் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்வான் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும், இன்னுமா நீ ஸ்வானை நம்பிட்டு இருக்கேன்னு டொனால்டு கத்திக்கிட்டு இருக்கான். எந்த ப்ரூஃபும் இல்லாம நான் ஸ்வானை சந்தேகப்பட மாட்டேன், இன்னமும் நான் ஸ்வானை நம்புறேன்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொன்னார் ரீச்சர். அப்பதான் ரூசோ உள்ள வந்தா. உள்ள ஒரே ஒரு பாடி மட்டும் தான் இருக்கு, அதுவும் அந்த ஹிட்மேன் பாடி. இந்த மாதிரி ஒரு பாம்பை நம்ம செட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்டைஸ் வேணும், கண்டிப்பா வச்சவன் சாதாரண ஆள் இல்ல, ஒரு பெரிய ப்ரோ அப்படின்னா. அப்பதான் ரீச்சர் சொல்றான், நீ எல்லாமே யூகிக்கிற தவிர்த்து கரெக்டா எக்ஸாக்டா ப்ரூஃப் எதுவுமே பேசுறது இல்ல ரூசோ அப்படின்னு சொல்றான். அப்பதான் ரூசோக்கு ஒரு கால் வந்தது. ஹைவேஸ்ல மார்லோட காரை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரீச்சர் டீமும் அந்த இடத்துக்கு போனாங்க. ரூசோவை கூப்பிட்டாங்க. ரூசோ எனக்கு வேற வேலை இருக்கு, நீங்க அந்த வேலையை பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரூசோ வேற எங்கேயோ கிளம்பினான். மார்லோட காரு சொன்ன மாதிரியே ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருந்தது. கார் விட்ட இடத்துல சிசிடிவி எதுவுமே இல்ல, பட் ஆப்போசிட்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அப்ப நானா இருந்தேன்னா கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதுக்கு ஏதாவது சாப்பிடுவேன் ரீச்சர் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா டைமை சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மார்லோவும் அவன் பொண்ணும் சில பொருட்கள் வாங்கறதுக்கு இங்க நின்று இருக்காங்க. பட் இதை வச்சுட்டு எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்குதுன்னு டிக்சன் கேட்கிறா. அப்ப நீலிக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நீலி ஜூம் பண்ணி அவ பொண்ணு விளையாடுற கேமை பாக்குறா. அந்த கேம் நீலிக்கு நல்ல தெரிஞ்ச கேமா இருக்கு. அந்த கேமர் ஐடியை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம அட்ரஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. கேமர் ஐடியை வச்சு எப்படி அட்ரஸ் கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்கும் போது, நம்ம மார்லோ வீட்டுக்கு போனோம்னா இந்த கேமை கண்டிப்பா ஸ்மார்ட் டிவில அட்டாச் பண்ணிருப்பா. அந்த கேம் ஐடிக்கு நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்போம். அவ மட்டும் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டார்னா அவளோட ஐபி அட்ரஸை பிடிச்சி அவளோட வீட்டு அட்ரஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நீலி சொல்றா. அப்பதான் ரீச்சர், நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல, எதுவா இருந்தாலும் அட்ரஸ் கண்டுபிடின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லி ரீச்சர் ரூமுக்குள்ள போயிடுறான். நீலி நினைச்ச மாதிரியே அவளுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பி அவ ஐடி பிடிச்சி அந்த ஐபி அட்ரஸை பிடிச்சி அவ வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறா. எல்லாரும் இப்போ மார்லோ வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல ரூசோ அவனோட பாஸான மார்ஷ அவன் வீட்டுக்கே பார்க்க போயிருக்கான். அப்பதான் ரூசோ அவன் பாஸ் கிட்ட, ரீச்சரும் அவங்க டீமும் பாஸ்டன் போனதை ஒன்ன தவிர நான் வேற யாருக்கிட்டையுமே சொல்லல, அவங்க பாஸ்டன் போனப்ப நிறைய பேரெல்லாம் அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாருமே லாங்ஸ்டனோட ஆளு, உனக்கும் லாங்ஸ்டனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும், உண்மையை நீ சொல்றியா இல்ல நான் வர வைக்கவான்னு மிரட்டினா. டேய் நான் உன்னோட பாஸ்ரா, என்னட்டு நீ இப்படிலாம் பேசவே கூடாது அப்படின்னா அவனை அசிங்கமா திட்டிட்டு, நீ இப்போ உண்மையை ஒத்துக்கலாம், நாளைக்கே பிரஸ்ஸை கூப்பிட்டு மொத்தத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம மார்ஷ் உண்மையை ஒத்துக்கிட்டான். அப்பதான் மார்ஷ் சொன்னா, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், நீ மட்டும் ஒத்துழைச்சனா உனக்கு
நிறைய காசு கிடைக்கும், இதனால நம்ம நாட்டுக்கு எந்தவித சேதமும் கிடையாது, இது எல்லாமே வெளிநாட்டுல தான் இந்த மிசைலை விற்க போறாங்க, நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னான். ரூசோ கடுப்பாகி, எங்க அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருந்தாரு, நானும் அதே போல தான்டா இருப்பேன், உன்னோட கரப்ஷனுக்கு என்னையும் உள்ள இழுக்காதுன்னு அசிங்கமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இங்க ரீச்சரும் அவங்க டீமும் மார்லோ வீட்டுக்குள்ள வந்து மார்லோவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. நீ தான் எங்களுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்த, அங்க ஏற்கனவே 4 பேர் எங்களை கொல்ல பார்த்தாங்க, உண்மையை சொல்லு, நீ எதுக்கு எங்களை கொல்ல பார்த்தேன்னு சொல்லும் போது தான் நான் அந்த அட்ரஸை தரல, லாங்ஸ்டன் தான் அந்த அட்ரஸை கொடுத்தான்னு சொன்னான். அப்ப ஸ்வானும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான் தானே அப்படின்னா டொனால்ட். ஸ்வான் இந்த விஷயத்தை தடுக்க தான் பார்த்தான், நீங்க அவனோட உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா அவன் இது மாதிரி விஷயத்துல ஈடுபட்டு இருக்க மாட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா மார்லோ. அப்பதான் ரீச்சர் கொஞ்சம் கர்வமா, அது எனக்கு தெரியும், இங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொன்னான். ஸ்வான், நான் தான் அவனை ரெக்ரூட் பண்ணேன், ஸ்வான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க நடக்கிற ஒரு ஊழலை நாங்க கண்டுபிடிச்சோம். ஸ்வானுக்கு லாங்ஸ்டன் மேலேயும் அவங்க டீம் மேலேயும் எந்தவித நம்பிக்கையும் கிடையாது. லாங்ஸ்டன் அவங்க மொத்த டீமும் போலீஸா ஒர்க் பண்ணிட்டு மொத்தமா இங்கிருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்தவங்க, அவங்க மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதனால லாங்ஸ்டனை இவன் ரொம்ப கண்காணிக்க ஆரம்பிச்சான். அப்போதான் இங்க தயாரிக்கிற டிஃபென்ஸ் சிப்பை, நல்ல சிப்பெல்லாம் டிஃபெக்டிவ்ன்ற பேர்ல இங்க இருக்க இன்ஜினியர்ஸ் அதை திருடி பிளாக் மார்க்கெட்ல விற்க ட்ரை பண்றதை அவன் கண்டுபிடிச்சான். இதை அவன் லாங்ஸ்டன்ட்ட சொல்ல என்கிட்ட மட்டும் தான் சொன்னான். இதை மொத்த நெட்வொர்க்கையும் நம்ம பிடிக்கணும்னா அவனோட மிலிட்ரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அவன் சொல்லி 2 நாளுக்கு அப்புறம் ஸ்வானை நான் பார்க்கவே இல்லை. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஸ்வான் இன்னும் உயிரோட தான் இருக்கான். நேத்து கூட அந்த மிசைல் ஷிப்மெண்ட்டுக்கு அவன் தான் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி பண்ணியிருக்கான். அதை கேட்டு மார்லோ ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சா. லாங்ஸ்டன், எனக்கும் நிறைய பணம் கொடுத்து நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா உன் ஃபேமிலி ஃபுல்லாத்தையும் செட்டில் பண்றேன் அப்படின்னு லாங்ஸ்டன் என்கிட்டே சொன்னான். அப்போதான் அந்த பணத்தை எங்க வீட்டில் வச்சுட்டு போனாங்க, ஆனா அந்த பணத்தை நான் எடுக்கவே கிடையாது. அவன் ஒரு எக்ஸ் போலீஸ்ன்றதால அவனுக்கு எல்லா திருட்டு பசங்க, எல்லா கொலகார பசங்கள்கிட்ட அவனுக்கு பழக்கம் உண்டு, யாரை வேணா வச்சு நம்மளை போட்டு தள்ளுவான் அப்படின்னு மார்லோ சொல்றான். அப்பதான் ரீச்சர், எங்களுக்கு நீங்க ஒரு கடைசியா ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். லாங்ஸ்டனுக்கு கால் பண்ணி, ரீச்சரும் அவன் டீமும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்க தான் என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றா. நான் இங்க ஒரு மோட்டல்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க எப்படியாவது என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு லாங்ஸ்டனுக்கு சொல்றா. லாங்ஸ்டன், நீ அங்கேயே இரு, நான் இன்னும் ஒரு 1 ஹவர்ல வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றான். மார்லோவோட பொண்ணை ரூசோ கிட்ட பாதுகாப்பா விட்டுட்டு அவன் போலான்னு பிளான் பண்ணான். அதுக்கு ரூசோ, டே இப்ப என்ன நீ ஆயா வேலையும் பார்க்க சொல்றியே அப்படின்னு ரீச்சர்ட்ட சொல்றா. லாங்ஸ்டனை ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்கேன், அவன் வந்துட்டானா அவனை அங்கேயே ட்ராப் பண்ணி பிடிச்சிடலாம், எனக்கு என்னோட டீம் வேணும், இந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு ஒன்றை விட்டா வேற யாரும் நம்பிக்கையான ஆளும் கிடையாது. அப்பதான் ரூசோ, நான் இப்ப இங்க இருக்க போறது இல்ல, நான் ஸ்டேட்டன் ஐலாண்ட் எங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு சொன்னான். நேத்து நான் மார்ஷ கண்ணாபின்னு திட்டிட்டேன், அதனால என் மேல ரொம்ப கோபமா இருப்பான் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ரீச்சர், நீங்க இருந்தா ரொம்ப ரிஸ்க், நீங்க இருந்து உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்புறதான் கரெக்ட், இந்த பொண்ணையும் நீ உன் கூடவே அழைச்சிட்டு போயிடுன்னு சொல்றான். ரூசோ, நீ நேர்மையான போலீஸ்காரன் தான், அதனால நம்ம 2 பேரும் சண்டை போடும் போது முதல் அடி என்ன நீ அடிக்கலாம், நான் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே கிடையாதா, நான் முதல் அடியிலே உன்னை நாக் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு ரூசோ சொல்றா. ரீச்சர் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புனான். இவங்க போட்ட பிளான் படியே மார்லோவை நடுவில் நிற்க வச்சுட்டு இவங்க சுற்றியும் பாதுகாப்பாக நிற்கிறாங்க. அவள் பேக்கெட்டில் ஒரு ஃபோனை போட்டுட்டு, ஆன்லேயே வச்சுக்கோ, நாங்கள் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் போது அது தகுந்தாப்போல் நடந்துக்கோ, பதட்டம் அடையாத அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஒரு மூளைக்கு போய் நின்றுட்டாங்க. அதே நேரத்தில் மார்லோவோட பொண்ணை கூப்பிட்டு காரில் ஒரு இடத்துக்கு கிளம்பினான். கிளம்ப கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி இன்னொரு கார் ஃபாலோ பண்ணுறத நோட் பண்ணா ரூசோ. சேஃப்டிக்கு மார்லோவோட பொண்ணை பின் சீட்டில் டக் பண்ணி உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னான். அதே நேரத்தில் இங்க ரீச்சர் டீம் லாங்ஸ்டனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே லாங்ஸ்டனும் ஒரு 4 ஆளுங்களும் கூட வந்தாங்க. அதே நேரத்தில் இங்க ரூசோ கார்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரு சுட ஆரம்பிச்சுட்டாங்க. ரூசோ நீலிக்கு கால் பண்ணி நடக்கிற விஷயத்த அப்படியே சொன்னா. இவ பேசுறத மார்லோ கேட்டதுக்கு அப்புறம், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அங்கிருந்து கத்த, ஆப்போசிட்ல இருந்த லாங்ஸ்டன், இவ யார்ட்டடா பேசிட்டு இருக்கா, இது ஏதோ ஆம்புஷ் மாதிரி தெரியுது அப்படின்னு சந்தேகப்பட்டு கன் எடுக்கும் போது ரீச்சர் லாங்ஸ்டன் இதை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மார்லோவை அங்கிருந்து இழுத்துக்கிட்டு போறான். எல்லாரும் பயங்கரமா மறைஞ்சு துப்பாக்கியில சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ரீச்சர், நீங்க 3 பேரும் ரூசோ கிட்ட போய் குழந்தைய காப்பாத்துங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் தப்பி விட்டான். ரீச்சரை தவிர மற்ற எல்லாருமே கார்ல கிளம்பிட்டாங்க. ரீச்சர் மட்டும் தனியா நின்றுகிட்டு மறைஞ்சு எல்லாரையும் சுட ஆரம்பிச்சான். அதே நேரத்துல நீலி ரூசோவுக்கு கால் பண்ணி, உன்னோட லொகேஷன் எங்கன்னு சொல்றா. நான் வெஸ்ட் பக்கமா போயிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கம் வா அப்படின்னு சொன்ன. நீ அப்படியே ஸ்ட்ரைட்டா போ, நானும் உன்னை ஃபாலோ பண்றேன் நீலி சொன்னான். இங்க ரீச்சர் எல்லாருமே சுட்டு
சுட்டுறான். இப்ப லாங்சன் மட்டும் தனிமையா நிக்கிறான். அப்ப லாங்சனுக்கு ஒரு போனை போட்டு அவன் எங்க இருக்கான்றத ரீச்சர் கண்டுபிடிச்சிடுறான். அதே நேரத்துல இங்க ரூசோ ரொம்ப நேரமா டிரைவ் பண்ணி ஒரு டெட் எண்ட் மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். அதுக்கு மேல கார்ல அந்த வழியா போக முடியாது. ஒரு கட்டத்துல காரை விட்டு வெளியே இறங்கி அந்த பொண்ணுகிட்ட கண்ணை மூடிக்கிட்டு வேகமா ஓடு, எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. என்ன நம்பு, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ தைரியமா ஓடுன்னு சொல்றான். ரூசோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு கார் மறைவுல இருந்து எந்திரிச்சு நேருக்கு நேர் சுட ஆரம்பிச்சான். அங்க 3 பேர் இருந்தாங்க. 2 பேரை ரூசோ சுட்டுறான், இன்னொருத்தன் ரூசோவை சுட்டுறான். இந்த பொண்ணு ஓடுறத ஒருத்தன் பார்த்துட்டு குறுக்கால போய் துப்பாக்கி நீட்டி பொண்ணு தலைக்கு நேரா வச்சுக்கிட்டு இருந்தான். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நீலி வந்து அந்த காரோட சேர்த்து வச்சு மோதிடுறான். லாங்ஸ்னை இங்க ட்ராப் பண்ணி ஒரு இடத்துல புடிச்சிட்டான். கண்டிப்பா புடிச்சிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஹெலிகாப்டர் மேல இருந்து பறந்து வந்து கீழே லாங்ஸ்டனை துண்டா தூக்கிட்டு போயிடுது. ரீச்சரும் இங்க ஹெலிகாப்டர் சுட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஹெலிகாப்டர்ல லாங்ஸ்டன் ஏறி தப்பிச்சிடுறான். இங்க ரூசோ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவங்க 911 கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொன்னாங்க. ரூசோ உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில நீலிக்கு கை கொடுக்க வந்தா. பட் நீலி கை கொடுக்கல. ஆனா ஒரு கட்டத்துல அவ இத்தனை நாள் கடைபிடிச்ச அந்த அப்சஷனை விட்டுட்டு ரூசோவுக்கு கை கொடுத்து மரியாதையான சென்ட் ஆஃப் கொடுத்தா. மார்லோட பொண்ணை லாங்சன் கண்டுபிடிக்காத அளவுக்கு டிக்சன் ஒரு இடத்த சொல்றா. அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கலான்னு எல்லாருமே நம்புறாங்க. அதனால இவங்க 2 பேரையும் பாதுகாப்பா அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரீச்சரும் நீகிலியும் மார்ஷ் வீட்டுக்கு போறாங்க. நீகிலியை வெளியில கார்ல உட்கார வச்சுட்டு ரீச்சர் மட்டும் உள்ள போனான். மார்ஷ் அவனோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு இருந்தா. அவன் ரீச்சரை பார்த்தோன்னா துப்பாக்கி எடுக்க போனா. ஆனா ரீச்சர், நீ அதை தொட்டனா நீ இதே இடத்துல செத்துருவ அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். ஒன்னால ஒரு நேர்மையான போலீஸ்காரன் இன்னைக்கு செத்துட்டான். ரூசோவோட மரணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மார்ஷ் சொல்றான். நான் ஒரு பணத்துக்காக தான் வேலை செஞ்சேனே தவிர்த்து அவன் சாவான்றதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு மார்ஷ் சொல்றான். ரீச்சர் மார்ஷுக்கு 2 சாய்ஸ் தான் கொடுத்தான். ஒன்னு, கவர்மெண்ட் நீயே பேசி சரணடையணும், இல்லனா என் கூட நீ சண்டை போடணும் அப்படின்னு சொன்னான். அப்ப மார்ஷ் அந்த துப்பாக்கி எடுக்க போகும்போது டேபிளால எட்டி உதச்சி அவனை நசுக்கி அந்த லிட்டில் விங்ஸ் மிசைல் எங்க எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, அதோட பையர் யாரு அப்படின்ற விஷயத்த கேட்டான். அதுக்கு எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, கிராண்ட்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கேட்டா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா கிராண்ட் காலையில ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்றான். நீலி கடைசியா ஒருத்தனை கார்ல ஏத்தனால அவன் தான் கிராண்ட். அவன் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கதா மார்ஷ் சொல்றான். அப்ப மார்ஷ் துப்பாக்கி எடுத்து ரீச்சரை சுட பார்த்தான். ஆனா ரீச்சர் டக்குன்னு தலையில 2 குண்டை இறக்கி மார்ஷ் அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். ஒரு பெரிய பேக்ல கட்டுக்கட்டா பணம் இருந்தது. ஆனா ஒரே ஒரு கட்டை மட்டும் பணத்தை எடுத்துக்கிட்டு நீலி கிட்ட கொடுக்குறான். அந்த கட்டு பணத்தை நீலி கிட்ட கொடுத்து, உன்கிட்ட வாங்கின கடன் இதோட தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்ல போய் ஏறினான். அந்த ஆக்சிடென்ட் ஆனவனை பாக்குறதுக்கு இவங்க 2 பேருமே டாக்டர் வேஷத்துல போனாங்க. ரீச்சர் அவனை டார்ச்சர் பண்ணி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சது. அவனுக்கு பையர் யாருன்றது தெரியல. ஆனா அடுத்த நாள் 5 மணிக்கு பையர் வருவாங்கன்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. ரூசோ சாவுக்கு இவனும் ஒரு காரணம். அதனால இவனை உயிரோட விட்டுட்டு போக ரீச்சருக்கு மனசு இல்ல. ஒரு எம்டி சிரிஞ்சால அவன் வெயின்ல காத்த இறக்கி அவனை அங்கேயே சாவடிச்சிடறான். இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்போது இவங்கள மாதிரியே இன்னொருத்தன் அதே வாடகைக்கு டாக்டர் ட்ரெஸ் போட்டு உள்ள வந்துட்டு இருந்தான். இவங்க 2 பேரும் அதை கண்டுபிடிச்சு அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடினாங்க. நீலி ஒரு ரூம்ல அவனை கண்டுபிடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தா. அந்த சத்தம் கேட்டு ரீச்சர் உள்ள வந்து அவனை அடிச்சு அதே இடத்துல கொன்னுடுறான். அவன் பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து வழக்கம் போல ரீச்சர் லாஸ்ட் டயல் நம்பரான லாங்சனுக்கு கால் பண்றான். ரீச்சர், இந்த வாட்டி வழக்கம் போலவே உங்க ஆளுங்களை அடிச்சு கொண்டுட்டேன், அடுத்தது நீ தான், உன்னை எங்க பார்த்தாலும் சாவடிப்பண்டா அப்படின்னு ரீச்சர் சொல்றான். நீ அவனை சாவடிப்பன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். நீயும் அந்த பொண்ணும் இன்னைக்கு நைட்டே என்னோட ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, நீ அனுப்பின ஆள் நீலியை சாவடிச்சிட்டான், நான் அவனை சாவடிச்சிட்டேன் அப்படின்னு ரீச்சர் சொல்றான். நான் வெளியே வரும்போது என் நண்பர்கள் உயிரோட இருக்கிறத பார்த்தா மட்டும்தான் நான் உள்ள வருவேன். நீ சொன்னதை செஞ்சனா உன் நண்பர்களுக்கு எதுவும் ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு லாங்சன் சொன்னான். அப்பதான் நீலி சொன்னா, அவன் ஒரு போலீஸ்காரனா இருந்தவன், அவனுக்கு இங்க ஒரு பாடி தான் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீலி சொல்றான். கரெக்டு தான், அவன் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல அப்படின்னு ரீச்சர் சொல்லிட்டு கார்ல ஏறினான். ரீச்சர் அந்த செனட்டருக்கு கால் பண்ணி, நீங்க சொன்னதை நான் இப்ப செய்யறேன், பட் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கறான். உங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஒரு 4 பேர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறான். என்ன நீ தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற, நான் இந்த நாட்டுக்காக தான் ஒர்க் பண்றேன், இந்த மக்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சில பஞ்ச் டைலாக்லாம் சொன்னா.
இதெல்லாம் நீ ஏதாவது ஒரு பாதிரியார்ட்ட போய் பேசு, இப்போ அதுக்கு டைம் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அந்த ஆளுங்களை அனுப்பு, உனக்கு மிசைல் வரும் அப்படின்னு ரீச்சர் சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். ரீச்சரும் நீலியும் அந்த ஃபெசிலிட்டிஸ் வெளியே பைனாகுலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சில சின்ன பசங்க கார்ல பெருசா பாட்டை போட்டுக்கிட்டு கலடா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த தேயத்திலையும் உள்ள போறன்றதே தெரியல. போற போக பார்த்தா 110 யூனிட்ல இருக்கவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு நீலி சொல்றா. என்னோட பெஸ்ட் சோல்ஜர் வெளியே இருக்கும் போது நான் எந்த டென்னுக்குள்ள வேணா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீச்சர் வெளியே போனான். அவன் உள்ள கரெக்டா அந்த கேட்டுக்கிட்ட போனா அந்த கேட்டுக்கு வெளியே லாங்ஸ்டன் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஸ்ட்ரக்சர்ல வெளியில இழுத்துட்டு வந்து காட்டுறா. அவங்க உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு கதவு திறக்கப்படுது. ரீச்சர் உள்ள என்ன நடக்கும்ன்றது ரீச்சருக்கு நல்லா தெரியும். பிரான்ஸ்க்கு என்ன நடந்ததோ அதுதான் இவனுக்கும் நடக்கும்ன்றது இவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்கு உள்ள போனான். ரீச்சரை கையை கட்டி அந்த ஃபெசிலிட்டிஸ்குள்ள அழைச்சிட்டு போனாங்க. லாங்ஸ்டன் ரீச்சரை கட்டி போட சொல்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா லாங்ஸ்டனுக்கு ஒரு கால் வரவே அவன் வெளியே போயிடுறான். அவனோட அடியாளுங்க ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு வந்து அதுல படுக்க சொல்றாங்க. ரீச்சர் மறுக்கவே அங்கே சண்டை மூட்டுறது. ரீச்சரை கையை கட்டி இருந்தாலும் நெத்திலேயே எல்லாரையும் மோதி 2 பேர் காலை உடைச்சு விட்டுறான். அப்பதான் லாங்ஸ்டன் துப்பாக்கியை காட்டுறா. துப்பாக்கியை காட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் அடிக்கிறதே நிறுத்தினான். அப்போ லாங்ஸ்டன் சொன்னா, அந்த நீலி சாகவே இல்லையே, ஒரு பாடி தான் கிடைச்சிருக்கு, நீ என்கிட்ட பொய் சொன்னியா அப்படின்னு லாங்ஸ்டன் சொன்னா. அப்போதான் அந்த விஷயமே உனக்கு தெரியுமா, உன்னால என்னை இப்போ சுட முடியாது, ஏன்னா என் ஒன் ஆஃப் த டீம் மெம்பர் வெளியே இருக்கிறான்னா உனக்கு லூஸ் சென்ஸே பிடிக்காது இல்லை, நீ கண்டிப்பா என்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு ரீச்சர் சொன்னான். உன்னை கொல்ல மாட்டேன், பட் உன் ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியால டொனால்டு காலில் ஒரு ஓட்டையை போட்டான். அதுக்கப்புறம் டே அந்த குண்டை வெளியே எடுங்கடா, நம்மளுக்கு எதிராக எந்த சாட்சியும் இருக்கக்கூடாதுன்னு அந்த குண்டின் கத்தியால குத்தி அந்த குண்டை வெளியே எடுத்தாங்க. அப்போதான் லாங்ஸ்டன் சொன்னான், நான் பாட்டு ஈஸியா பணத்தை சம்பாரிச்சு ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ஸ்வேன் இதை மோப்பம் பிடிச்சிட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து என்னை இவ்வளோ பெரிய கிரிமினல் ஆக்கிட்டீங்களேடா அப்படின்னு சொல்றான். நீ ட்ரெயின் பண்ண அத்தனை பேரும் ஒன்ன மாதிரியே இருக்காங்க, அது எப்படி அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறான். ஏன்னா யாருமே லஞ்சம் வாங்க மாட்டானுங்க, ரொம்ப நேர்மன்னு பேசுறானுங்க, எப்படி இவங்கெல்லாம் வச்சு சமாளிக்கிறது நாட்டில் அப்படின்னு லாங்ஸ்டன் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த டீலை முடிச்சுட்டு நான் பறந்துடுவேன், எல்லாத்துக்கும் ஸ்வேன் தான் மாட்டுவான். ஓ ஸ்வேன் எங்க இருக்கான்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிராயரை திறந்து ஒரு பாட்டில்ல ஸ்வேனோட கண்ணை காட்டுறான். இதை வச்சுதான் நாங்க ஐரிஸ் ஸ்கேனரை ஸ்கிப் பண்ணுவோம். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அவன் உயிரோட இருக்குன்னு அவசியம் இல்லை, அவன் ஃபிங்கர் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னான். நான் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஸ்வேனை தான் தேடுவாங்க, என்ன தேட மாட்டாங்க, இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொன்னான். அதே நேரத்தில் நீலி வெளில ஸ்னைப்பரை வச்சுட்டு 2 கார்ட்ஸை சுட்டு கொன்னா. அதே போல அந்த செனட்டர் அனுப்பின 3 சிப்பாய்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாங்க. லாங்ஸ்டன் டிக்சனையும் டொனால்டையும் ஹெலிகாப்டர்ல ஏற்ற சொன்னாங்க. அவங்க ஆளுங்க அவங்க 2 பேரையும் ஹெலிகாப்டர்ல ஏற்றத்துக்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் போதே நீலி அவங்கள பாத்துடுறா. லாங்ஸ்டனும் ஸ்வேனோட ஐரிஸை ஃப்ளஷ் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறான். அப்ப ரீச்சர் அவன் பூட்ஸ்ல குத்தி வச்சிருந்த ஒரு சின்ன கம்பியை எடுத்து அவன் கஃபை அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் ஒரு பெரிய பாட்டு சத்தம் கேட்குது. அப்போதான் லாங்ஸ்டன் சொன்னா, இப்ப பையர் வரும்போது வெளியில யாரும் இருக்கக்கூடாது, அந்த சின்ன பசங்களை அடிச்சு துரத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 கார்டு வெளியே போனாங்க. அப்ப நீலி ஸ்டெயிலா இருந்துட்டு ஒரு பீர் குடிச்சுக்கிட்டு கார்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தா. அந்த காட் கிட்ட வந்துட்டு இங்க எல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொன்னா. ஆனா நீலி ஒரு நடு ஃபிங்கரை காட்டி முடியாதுறான்ற மாதிரி செய்கை காட்டினான். கடுப்பானவன் கிட்ட வந்தா நீலி 2 புல்லெட்டை தூக்கி அவன் தலையில இறக்கி உள்ள ஏற ஆரம்பிச்சா. அதே நேரத்துல சென்டர் ஆளுங்க அந்த ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடுறானுங்க, அதனால பவர் கட் ஆயிடுது. அதே சமயத்துல ரீச்சர் இங்க கப்பை அவுத்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீலியும் கரெக்டா உள்ள வந்துட்டு எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறாங்க, மாறி மாறி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல தான் லாங்ஸ்டன் ஹெலிகாப்டர்ல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. ரீச்சர் பின்னாடியே ஓடுறா. ஆனா லாங்ஸ்டன் முன்னாடி ஏறி ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகும்போது ரீச்சர் தாவி ஹெலிகாப்டரை பிடிச்சிட்டு மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். ஹெலிகாப்டரில் லாங்ஸ்டன் டிக்சனை தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கரெக்டான நேரத்தில் ரீச்சர் அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே வந்துடுறான். உள்ள இருந்த கார்டுக்கும் ரீச்சருக்கும் செமையா சண்டை நடக்குது. அந்த நேரத்துல டிக்சனை ஸ்ட்ரக்சரோட ஹெலிகாப்டர் வந்து வெளியே தள்ள பாக்குறான் லாங்ஸ்டன். அப்ப டக்குன்னு ரீச்சர் டிக்சனை பிடிக்கவே அந்த அடியால் ரீச்சரை போட்டு முதுகுலே மிதிக்கிறான். ஆனா டிக்சன் எப்படியோ கட் பண்ணிட்டு மேலே ஏறி வந்துடுறா. இருக்கிற எல்லா கோவத்தையும் வச்சு லாங்ஸ்டனை வெளுத்து விட்டான் ரீச்சர். அப்பதான் லாங்ஸ்டன், நான் அந்த மிசைல் தீவிரவாதியின் கைக்குள்ள போயிருந்தா என்னை விட்டாதான் உனக்கு பையர் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்றான். எனக்கு பையரும் தெரிய தேவையில்ல, எதுவும் தெரிய தேவையில்ல அப்படின்னு சொல்லி கடைசியா அவன் சொன்ன மாதிரியே ஹெலிகாப்டர் மேல இருந்து பிரான்ஸ் எப்படி கொண்டானோ அதே போல அடிச்சு கீழே தள்ளி விட்டான்.
டேய் அவனை பிடிச்சி தள்ளி விட்டியே பையர் யாரு தெரியுமான்னு டொனால்டு கேட்கறான். எனக்கு தெரியாது, பட் இந்த பைலட்டுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பைலட்டை காட்டுறான். பைலட்டை கேட்கறான், உனக்கு பையர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். எனக்கு பையர்லாம் யாருன்னு தெரியாது, ஆனா எங்க போக சொன்னாங்கனோ அதோட கோஆர்டினேட்ஸ் நான் வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல நான் உங்களை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். பைலட் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல இறக்கி விட்டுறான். ஏஎம்மும் கரெக்டா உள்ள வரும்போது ரீச்சர் அவனை கன் பாயிண்ட்ல உட்கார வச்சான். நீங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஏஎம் நிறைய பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தான். உன்னை உயிரோட விட்டா இன்னும் நிறைய பேரை நீ சாவடிப்ப, அதனால நீ ஒரு கோஸ்ட் தானே, கோஸ்டாவே சுத்துன்னு சொல்லி ரீச்சர் குண்டா இறக்கனா. மற்ற 3 பேரும் அவனை சல்லடை மாதிரி சலிச்சிடுறானுங்க. அப்புறம் நீலி அவர்கிட்ட அந்த ராக்கெட் லான்ச்சரை எடுத்துக்கிட்டு அந்த பைலட்டையும் இன்ஜினியரையும் உள்ள பிடிச்சி வச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, ஐ எம் ஜஸ்ட் இன்ஜினியர், இந்த சிப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன், நான் ஹெலிகாப்டர் மட்டும் தான் ஓட்ட வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ரீச்சர் நீங்க 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு 2 பேரையும் கிளப்பி விட்டான். இவங்க 2 பேரும் ஓடி போய் ஹெலிகாப்டர்ல ஏறி மேல பறந்தாங்க. நீலி அந்த ராக்கெட் லான்ச்சரை எடுத்துட்டு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த லிட்டில் விங் மிசைல பொருத்தி அந்த ஹெலிகாப்டரை சுட்டா. அவங்க சொன்ன மாதிரியே அந்த மிசைல் ஸ்ட்ரெயிட்டா போச்சு, ஆனா டார்கெட்டை ஹிட் பண்ணல. ஆனா மேல போயிட்டு கரெக்டா ரீபூட் ஆகி அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணி அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறிச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு உள்ள வந்தா அந்த செனட்டரோட 3 கார்ட்ஸும் துப்பாக்கியோட இவங்க 4 பேரையும் நிக்க வச்சாங்க. அப்பதான் ரீச்சர் சொன்னா, என்னடா நான் சுட்டு வீழ்த்து அடுத்த நிமிஷத்துலயே துப்பாக்கி காட்டுறீங்கன்னு பார்த்தேன், ரொம்ப லேட்டா துப்பாக்கி காட்டுறீங்களே அப்படின்னு சொன்னா. நான் செனட்டருக்கு மட்டும் கால் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி செக்யூரிட்டி வேணும்னு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியும் கால் பண்ணிட்டேன், இந்த வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே சைரன் சத்தம் வெளியே கேட்டுச்சு. அங்கிருந்து ரீச்சர் செனட்டருக்கு கால் பண்ணா, என்னடா வேலை முடிஞ்சுதான்னு செனட்டர் கேட்கும் போதே, வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அங்க வருவாங்க, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னான். ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு, ஆமா அந்த பணப்போட்டி கையில வச்சிருப்பானே அந்த பணப்போட்டி எங்க அப்படின்னு கேட்டா, எந்த பணப்போட்டி அப்படின்னு ரீச்சர் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். மொத்த 65 மில்லியன் பணத்தையும் ரீச்சர் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கிறான். இந்த 65 மில்லியன் என்ன பண்ண போறோன்றத ரீச்சர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு டிக்சன் சொல்றா. நீ தான் பணத்துக்கு மரியாதை கொடுக்காதவன், உனக்கு மட்டும்தான் இந்த பணத்தோட அருமை தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும், நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரீச்சர் அந்த பணத்தை ரூஸோட ஃபேமிலிக்கும் சான்சாஸ் ஒராஸோட சொந்தக்காரங்களுக்கும் நீலியோட அவங்க அப்பா ரொம்ப நாளாக பெட் ரைடனாக இருக்க ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ரான்ஸோட ஒய்ஃபுக்கும் அவங்க குழந்தைக்கும் எல்லாருக்கும் பணம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தான். அப்போ டொனால்டு எனக்கு எதுவும் தரலையா அப்படின்னு கேட்டால், உனக்கு எதுவுமே தரல, ஆனால் உன்னோட பையனுக்கு காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவனுக்கு பேங்க்கில் பணம் போட்டாச்சு, அந்த பணத்தை வச்சுக்கிட்டே அவன் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். டிக்சனுக்கு ஒரு செக்யூரிட்டி கம்பெனி வைக்கிறதுக்கு காசு அவன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கான். அப்போ நீ எதுவும் எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும் வாங்கி கொடுங்கடா அது போதும் அப்படின்னு ரீச்சர் சொன்னா. எல்லாரும் பீர் அடிச்சுட்டு அவங்க மிலிட்ரி டைம்ல எடுத்த ஒரு குரூப் போட்டோ மாதிரியே மறுபடியும் 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. அதோட இந்த சீரியஸ் முடியுது. சீசன் 3 எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ நான் அதை போடுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் லைக் பண்ணாமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் இஸ் த வே யூ கேன் மோட்டிவேட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே.